இப்பொழுது நாம் நம்முடைய வகுப்பை தொடர்வோம். போன வாரத்துல நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது எதுல விட்டோம் அப்படின்னா, ஒரு பைபிளை பத்தி அல்லது ஆண்டவரை பத்தி எதுவுமே தெரியாத ஒரு நபருக்கு நாம சுவிசேஷம் சொல்ல முயற்சிக்கிறோம். அப்படி முயற்சிக்கும் பொழுது நாம அவருக்கு முழு வேதமும் என்ன என்பதை நாம அவருக்கு அந்த சுவிசேஷத்தின் மூலமாக நாம என்ன செய்யறோம்னா சொல்றோம். இங்க ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம வெறும் சுவிசேஷத்தை மட்டும் சொல்லவில்லை, முழு வேதாகமத்தினுடைய நோக்கம், எதற்காக தேவன் இந்த வேதாகமத்தை தந்தார், அதுல என்னதான் இருக்கு. ஏன்னா அந்த வேதாகம் என்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வேதாகமத்தை படிக்கும் பொழுது மனிதன் ஒரு புது உலகுக்குள்ளாக செல்கிறான். அதாவது ஆண்டவரை பத்தி கேட்காதவங்க, சுவிசேஷம் அப்படின்னா என்னன்னே தெரியாதவங்க, நம்முடைய மரணத்துக்கு பிறகு எங்க போறோம் அப்படின்னு சொல்லி எந்தவித தெளிவும் இல்லாதவங்களுக்கு இந்த முழு வேதாகம் என்பது தேவனுடைய ஞானம். இந்த ஞானத்தை அவர்கள் முதலாக கேட்கும் பொழுது ஆச்சரியம் அடைகிறாங்க. அதுதான் உண்மை. நாம போன வாரத்துல அந்த ஒரு 10 அல்லது 15 நிமிஷத்துல எப்படி ஒரு ஆண்டவரை பத்தி தெரியாத ஒரு நபருக்கு முழு வேதாகமத்தையும் சுருக்கமாக, அதே நேரத்துல அதுல சுவிசேஷமும் கலந்து நாம எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்ப்பதற்கு நாம தொடங்குறோம். அதை நாம இன்றைக்கு இன்னும் தெளிவாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்ததை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, மறுபடியும் நான் முதல்ல இருந்து உங்களுக்கு சொல்வேன் அப்படின்னு. அதே மாதிரி நான் சுருக்கமாக ஏற்கனவே நான் பார்த்ததை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி மீதி என்னெல்லாம் இருக்கு அதையும் நாம இன்னைக்கு பார்த்து நாம நம்முடைய பாடத்துக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். அதாவது நாம கேட்க வேண்டிய முதல் கேள்வி, ஒரு நபருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவருக்கு ஆண்டவரை பத்தி தெரியாது, என்னன்னு தெரியாது, ஆனா நாம சுவிசேஷம் சொல்வதற்கு முயற்சி செய்கிறோம். அப்போ அவர்கிட்ட இந்த கேள்வியை தான் முதல்ல கேட்கணும். பிரதர் இல்லைன்னா சிஸ்டர், இந்த உலகத்துல நீங்க எவ்வளவு பிரச்சனைகளை பாக்குறீங்க? இது உங்களுக்கு மட்டும் பிரச்சனை, இந்த உலகமே ஒரு பிரச்சனைக்குள்ளதான் இருக்கு. அது எதுவாக இருக்கட்டும், கொலையா இருக்கட்டும், கொள்ளையா இருக்கட்டும், திருட்டா இருக்கட்டும், பொய் புரட்டா இருக்கட்டும், அல்லது இயற்கை பேர் அழிவுகளாக இருக்கட்டும், அல்லது பஞ்சமா இருக்கட்டும், பட்டினியா இருக்கட்டும், இதுதான் இன்னைக்கு உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? இதைத்தான் நாம் என்ன செய்யறோம்னா, இந்த பெரிய ஒரு அந்த முழு வேதாகமத்தை சுருக்கமாக கூறுவதன் மூலமாக இதற்கான பதிலை அவருக்கு கொடுக்கிறோம். இந்த பதிலை அவர் கேட்ட உடனே அவர் யோசிக்க ஆரம்பிச்சுவார், அல்லது இந்த கேள்வியை கேட்ட உடனே அவர் யோசிக்க ஆரம்பிச்சுவார். ஏன் இந்த உலகத்துல இவ்வளவு பிரச்சனைகள்? எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு, ஏன் இந்த பிரச்சனை அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது உங்களுடைய பதிலை அவர் எதிர்பார்க்கிறார். அந்த பதிலை அவர் எதிர்பார்க்கும் பொழுதுதான் நீங்க என்ன செய்யறீங்கன்னா, முழு வேதாகமத்தையும் சுருக்கமாக அவருக்கு கொடுப்பதற்கு முயற்சி செய்யறீங்க. அப்ப எப்படி தொடங்கணும் அப்படின்னா, இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஆனா இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஆண்டவர் முதலாக இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இல்லை. அதாவது ஒரு சிலவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நாம பார்க்கிற இந்த பிரச்சனைகள் காலங்காலமாக இருந்து கொண்டு இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. ஆனால் நமக்கு தெரியும், வேதத்தை படிக்கக்கூடிய நமக்கு தெரியும், ஒரு காலத்துல ஆண்டவர் இந்த உலகத்தை முதலாக படைத்த பொழுது இந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் பார்க்கிற எந்த பிரச்சனையுமே ஒரு காலத்துல இல்லாம இருந்துச்சு. தேவன் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இல்லாம இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எப்படி அவர் ஆண்டவர் படைத்தார் அப்படிங்கிறத நாம சுருக்கமாக சொல்ல போறோம். 6 நாட்களில் முதலாவதாக சூரியனை படைக்கிறார். 2வது நாள்ல படைக்கிறாரு ஆகாய விரிவு, அதாவது வானம், ஆகாய விரிவையும் அடுத்தபடியாக படைக்கிறாரு, ஜலத்தையும் படைக்கிறார், தண்ணி,
சரிங்களா? கடல்னு வச்சுக்கலாம், ஆறுகள் இதெல்லாம் வச்சுக்கலாம் இல்லைங்களா? சரி, அப்போ நல்ல கவனிங்க. 2வது நாள்ல வந்து ஆகாய விரிவையும் தண்ணியும் படைக்கிறார் சரிங்களா? மேக்சிமம் அது கடல். அடுத்து 3வதாக வெட்டாந்தரையை படைக்கிறார். 3வதாக வெட்டாந்தரை. 4வதாக அதாவது 4வது நாள்ல என்ன படைக்கிறார் அப்படின்னா, முதல் நாள்ல என்ன படைச்சாரோ அதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றார். நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல் நாள்ல வெளிச்சத்தை படைச்சார் இல்லையா? 4வது நாள்ல சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எக்ஸ்டெண்ட் பண்றாரு. அந்த வெளிச்சம் என்ன வெளிச்சம் நமக்கு தெரியாது. பைபிள்ல நமக்கு ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவர் வெளிச்சம் உண்டா கடவுது என்றார். அவ்வளவுதான். நமக்கு அதுக்கு மேல என்னன்னு தெரியல. அப்போ சுருக்கமாக நாம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, முதல் நாள்ல படைத்ததை 4வது நாள்ல எக்ஸ்டெண்ட் பண்றாரு. சரிங்களா? அடுத்து 2வது நாள்ல என்ன படைச்சாரு? ஆகாய விரிவையும் தண்ணியும் படைக்கிறாரா? இப்ப 5வது நாள்ல என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த ஆகாய விரிவுலையும் தண்ணியிலையும் வாழக்கூடிய உயிரினங்களை அவர் படைக்கிறார். பரப்பன, அப்புறம் நீந்தக்கூடிய உயிரினங்கள், இவை எல்லாத்தையும் 5வது நாள்ல படைக்கிறாரு. அதே மாதிரி 6வது நாள்ல என்ன நடக்குன்னா, 3வது நாள்ல என்ன படைச்சாரு? வெட்டாந்தரையை படைச்சாரு. 6வது நாள்ல அந்த வெட்டாந்தரையை ஃபில் பண்றாரு. சரிங்களா? இதுதான் நடக்குது சுருக்கமா. அப்போ ஒரு கல்வி அறிவு இல்லாத ஒரு நபருக்கு நாம ரொம்ப எளிதாக இதைத்தான் ஆண்டவர் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி சுருக்கமாக ஒரு கதையாக அவருக்கு நாம சொல்லித்தரக்கூடிய அந்த திறமையை நாம வந்து வளர்த்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இது வந்து படிக்காதவங்களுக்கு மட்டும் இல்ல, படிச்சவங்களுக்கு கூட இது எளிதாக நாம இப்படி சொல்லி கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு புரியும். சரிங்களா? அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது நாம இன்னைக்கு பார்க்கிற எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? அதை வந்து நாம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துறோம். அடுத்து ஆண்டவர் எல்லாத்தையும் படைக்கிறாரு, எல்லாமே நல்லா இருக்கு. மனிதனையும் படைக்கிறாரு. இப்பதான் பிரச்சனை நடக்க போகுது. மனிதனையும் மனுஷியும் ஆதாம் ஏவாள் இவர்களை படைத்த பொழுது அப்பவும் கூட எல்லாமே நல்லபடியா நடந்தது இல்லையா? இப்போ மனிதன் பாவம் செய்கிறான். அந்த பாவம் செய்த பிறகு இதுதான் இவ்வளவு பிரச்சனைகள். நாம பார்த்தோம், மனிதன் பாவம் செய்ததன் விளைவாக, அதாவது பாவம் செய்ததன் காரணமாக 4 விதமான விளைவுகள் நேர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எளிதாக உங்களுடைய மனதிலே நீங்கள் இதை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். எப்படின்னா, முதல் விளைவு என்னன்னா மேல் நோக்கி இருந்தது, 2வது விளைவு கீழ் நோக்கி இருந்தது, 3வது விளைவு சைடுல பக்கவாட்டுல, 4வது விளைவு உள்நோக்கி. ரொம்ப எளிதா நீங்க ஞாபகம் வச்சுக்க முடியும். நீங்க ஞாபகம் வைக்கிறது மட்டும் இல்ல, நீங்க அடுத்தவங்களுக்கு இதை எளிதாக சொல்லவும் முடியும். கேட்கறவங்களும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். கேட்கறவங்க மற்றவங்களுக்கும் இதை சொல்லலாம். சரிங்களா? முதல் விளைவு மேல் நோக்கி அப்படின்னா, மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பகை உருவாச்சு. சரிங்களா? பாவம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த பகை இல்லை, பாவம் செய்த பிறகு அந்த பகை, அவர்களுக்கு இடையே இடைவெளி உண்டாயிருச்சு. சரிங்களா? ஆதாமும் தேவனும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அந்த ஏதேன் தோட்டத்துல தினமும் நடமாடி அவர்கள் உறவாடி கொண்டிருந்தாங்க. இப்ப என்ன நடந்து போச்சு? ரோமர் 5ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கிற மாதிரி நாம் தேவனுடைய சத்துருக்களாக மாறிவிட்டோம். ஆதாம் தேவனுடைய சத்துருவாக மாறிவிட்டான். காரணம் என்ன? பாவம். அப்போ முதலாவது விளைவு என்ன? முதலாவது விளைவு தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு பகை உண்டாச்சு. 2வது விளைவு என்ன அப்படின்னா கீழ் நோக்கி. ஞாபகம் வச்சுக்கோங்க, மனிதனுக்கும் இந்த பூமிக்கும் இடையே ஒரு பகை உண்டாச்சு. சரிங்களா? அதனாலதான் இன்னைக்கு வந்து நிறைய உங்களுக்கு பேரழிவுகள், புயல், பெருவெள்ளம், அப்புறம் பஞ்சம், மழை எல்லாம் காரணம் என்ன அப்படின்னா மனிதனுக்கு பூமிக்கும் இடையே ஒரு பகை உருவாச்சு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா பாவம். சரிங்களா? அடுத்த 3வது விளைவு என்ன அப்படின்னா மனிதனுக்கும் ஒரு பகை. இது வந்து பாவம் செய்யறதுக்கு முன்னாடி அது இல்ல. அதாவது பாவம் செய்யறதுக்கு முன்னாடி யாருமே இல்ல, அவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் ஆதாம் பாவம் செஞ்ச உடனேயே என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும் இல்லையா? ஆதாமுக்கு 2 குமாரர்கள் பிறந்தாங்க இல்லையா? காயின் மற்றும் ஆபேல். அதேதா இதை நாம ஆதாமுடைய குழந்தைகள்கிட்டயே இதை நாம பார்க்கிறோம். மனிதனுக்கும் சக மனிதனுக்கும் இடையே என்னாச்சு? பகை உண்டாச்சு. சரிங்களா? இதுதான் 3வது விளைவு. மனிதனுக்கு இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பொறாமை உலகத்துல இருக்குது, எவ்வளவு சண்டைகள் நடந்துட்டு இருக்கு, யுத்தங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மனிதனுக்கும் சக மனிதனுக்கும் இடையே
ஒரு பகை. இது பாவத்தினுடைய மூன்றாவது விளைவு. விளைவு என்ன அப்படின்னா, மனிதனுக்கும் அவனுக்குமே, எனக்குமே பிரச்சனை, உங்களுக்குமே பிரச்சனை. புரியுதா? நமக்கு நாமே எதிரியாக மாறிட்டோம். நீ அப்படிங்கிற ஒரு வேத அறிஞருடைய, அவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு தன்னுடைய பிரசங்கங்கள்ல, நல்ல ஒரு பிரசங்கர் அவர், தன்னுடைய பிரசங்கங்கள்ல அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, அவர் சொல்றாரு, என்னுடைய மிகப்பெரிய எதிரி யார் அப்படின்னா ஜான் பைப்பர் அப்படிங்கிறாரு. இப்போ நான் என்ன சொல்ல முடியும்? ஜேம்ஸனுடைய மிகப்பெரிய எதிரி யார் அப்படின்னா ஜேம்ஸ் தான். அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்களா போராட்டம் நடக்கு பாத்தீங்களா? சுயத்தை என்னால ஜெயிக்க முடியல, சுயம் என்னுடைய எதிரியாக மாறிடுச்சு. இது பாவத்தினுடைய விளைவு. இதுதான் பைபிள் ஃபுல்லா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சுருக்கணும்னா இந்த 4 விளைவுகள் இது எல்லாமே அடங்கிடும். சரிங்களா? அப்போ முதல் விளைவானது மேல் நோக்கி இருந்தது, 2வது விளைவு கீழ் நோக்கி இருந்தது, 3வது விளைவு சைட்ல, 4வது விளைவு உள்நோக்கி. இதை கல்வி அறிவில்லாத நம்முடைய மக்களுக்கு அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ரீதியில ஒரு கதை போல அவர்களுக்கு சொல்லணும். சரிங்களா? முதல் ஆண்டவர் படைக்கிறாரு, படைச்சதுக்கு அப்புறம் மனிதன் பாவம் செய்யறான், பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த 4 விளைவுகள் இன்னைக்கு இருக்கு. இன்றைக்கும் இந்த விளைவுகள் எல்லாமே இருக்கு. சரிங்களா? இதோட தான் நம்ம போன வாரம் நம்முடைய பாடத்தை முடித்தோம். இப்போ அடுத்து என்ன நடக்கு? மனிதனால ஒண்ணுமே செய்ய முடியாது. மேன் இஸ் ஹெல்ப்லெஸ். ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இதுதான் நம்முடைய நிலை. ஆண்டவரே நமக்கு எதிரி. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு எதிரி. இந்த பூமிக்கும் நமக்கு ஒரு நட்பு இல்ல. நம்முடைய நிலை பாருங்க, இது நம்முடைய நிலைங்கும் போது நீங்க தனிப்பட்ட ரீதியில செய்யணும். ஒரு தனிப்பட்ட நீங்க இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே உங்களுடைய எதிரிகள், இன்க்ளூடிங் காட். தேவன் உட்பட உங்களுடைய எதிரி. அப்படிதான் மனிதனுடைய நிலை, உண்மையான நிலை என்ன என்பது நமக்கு தெரியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இது புரியறது இல்லை. மனிதனுடைய உண்மையான நிலை என்னன்னு இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாதனாலதான் நிறைய பேரு நினைச்சிட்டு இருக்கிறாங்க மனிதர்கள்லாம் ரொம்ப சிறந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு உலகத்துல மேற்கத்திய நாடுகளா இருந்தாலும் சரி, நம்ம நாடா இருந்தாலும் சரி, கல்வி அறிவு வளருது இன்னைக்கு. சரிங்களா? உலக பிரகாரமான கல்வி அறிவு வளருது. ஆனா மனிதன் அறிவு வளர வளர தன்னை குறித்ததான அறிவு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு மற்ற காரியங்களை குறித்த அறிவு பெருகிட்டு இருக்கு. ஆனா மனிதனுக்கு அவனை குறித்ததான அறிவு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ரோமர் 1ஆம் அதிகாரத்துல நீங்க ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தி பார்க்க முடியும். இந்த நேரத்துல எடுக்க வேண்டாம். இந்த ரோமர் 1ஆம் அதிகாரத்துல அந்த மக்களை பத்தி பவுல் அருமை எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று எண்ணி வீணாய் போனார்கள் அப்படின்னு சொல்லி பவுல் எவ்வளவு அருமையா எழுதுறாரு பார்த்தீங்களா? அதே மாதிரி நமக்கு சங்கீதம் 14 தேவன் இல்லை என்று மதிகேடன் இதயத்தில் சொல்லி கொள்கிறார். இதுதான் இன்னைக்கு. இந்த விஷயம் புரியாதனால மனிதனுக்கு அவனை பற்றி உள்ள உண்மையான நிலை தெரியாம இருக்கு. எவ்வளவு மோசமான ஒரு கண்டிஷன்ல இந்த உலகம் இருக்கு. யோசிச்சு பாருங்களேன். நம்ம நினைக்கிறோம் எல்லா பக்கம் சுத்தி பார்க்கும் பொழுது டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, அது வளர்ந்துருச்சு, மனிதன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான், நிலாவுக்கு சேட்டலைட் விடுறான், எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நாம பாக்குறோம். பார்த்து விசுவாசிகளாகிய நம்ம கூட சில நேரங்கள் நினைக்கிறோம் தெரியுமா, ஓ பரவாயில்ல, மனிதன் ரொம்ப வளர்ந்து விட்டான். மனிதன் வளரல. உண்மையிலேயே வேதத்தின்படி பார்க்கும் பொழுது மனிதனுடைய அறிவு முட்டாள்தனமாக போயிட்டே இருக்கு. அப்போ யோசித்து பாருங்க, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட வேதம் எவ்வளவு பொருத்தமாக இன்னைக்கு இருக்கு பாத்தீங்களா? இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு எவ்வளவு பொருத்தமாக வேதாகம் இருக்கு பாத்தீங்களா? சில நேரங்களில் நாம என்ன செய்யறது இல்லை, வேதத்திற்கு பைபிளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம கொடுக்கறது இல்லை. ஏன்னா நாம நிறைய சிந்திக்கிறது இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையினுடைய அந்த சத்தியம் இருக்கு பாத்தீங்களா,
அதை வந்து நம்ம வார்த்தைகளால சொல்ல முடியாது. இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்துல கோடிக்கணக்கான புத்தகங்கள் இதுவரை எழுதப்பட்டிருக்கு. கோடிக்கணக்கான புத்தகங்கள். அதுல ஒரே ஒரு புத்தகம் மட்டும்தான் மனிதன் பிறக்கும் பொழுது பாவியாக பிறக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரே புத்தகம் பைபிள். எவ்வளவு புத்தகங்கள் இருக்கு, ஆனா மனிதன் பிறக்கும் பொழுது பாவியாக பிறக்கிறான். அதற்கு காரணம் என்ன? அந்த காரணத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே புத்தகம் உலகத்தில் பைபிள் மட்டுமே, வேற எந்த புத்தகமே கிடையாது. இந்த ஒரே ஒரு காரணம் போதும். வேதம் தேவனுடைய வார்த்தை என்பதற்கு இந்த ஒரே ஒரு காரணம் போதும். நாம யார்கிட்டயுமே இன்னைக்கு போய் டெக்னாலஜி அதெல்லாம் எடுத்து ஆண்டவருடைய பைபிள் தான் ஆண்டவருடைய வார்த்தைன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் போதும். மனிதன் பாவியாக பிறக்கிறான். எதனால் அப்படி பாவியாக பிறக்கிறான் என்பதற்கு வேதத்தை தவிர இந்த உலகத்தில் ஒரு புத்தகமும் சரியான பதிலை கொடுப்பது இல்லை. சரிங்களா? சரி, இதெல்லாமே நான் நிறைய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டேன். நீங்க நம்ம எங்க நிக்கிறோம்? ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சாரு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. சரிங்களா? 6 நாட்கள் எல்லாத்தையும் படைக்கிறாரு. அடுத்த மனிதன் பாவம் செய்யறான். பாவத்தினுடைய விளைவுகள் வந்து 4ஆக இருக்கு. மேல் நோக்கி, கீழ் நோக்கி, சைடுல, உள்ளுக்குள்ள. சரிங்களா? இப்போ மனிதனுடைய நிலை என்ன பண்றது? நம்மால என்ன செய்ய முடியும்? இவ்வளவு இதான் நம்முடைய நிலை. இன்னைக்கு உலகத்தினுடைய பிரச்சனைகள் பாருங்க. இன்னொரு காரியம், நம்ம இந்த உலகத்தை சுத்தி பாக்குறோம், பிரச்சனைகள் பாக்குறோம், பஞ்சம், பட்டினி, கொலை, கொள்ளை இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பிரச்சனைகள். ஆனால் இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். இதை விட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா அதுதான் நரகம். இந்த பிரச்சனையை நிறைய பேர் பாக்குறது இல்லை. இன்னைக்கு அவிசுவாசியாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனை எல்லாம் தெரியும். ஆனா இதை விட மிகப்பெரிய பிரச்சனையாகிய நரக தண்டனை இருக்கு பாத்தீங்களா, அது அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு தெரியாது. பாவத்தினுடைய சம்பளம் மரணம், நித்திய மரணம். அது மரண தண்டனை. மரண தண்டனைனா அது நரக தண்டனை. இந்த நரக தண்டனை தான் பாவத்தினுடைய சம்பளம் என்பது இன்றைக்கு அவிசுவாசிகளுக்கு தெரியாது. ஏன்னா அவர்கள் அதை பார்க்கல. அவங்க என்ன பாக்குறாங்களோ அதைத்தான் நம்புறாங்க. என்ன பாக்குறாங்க? பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, யுத்தங்கள் நடக்குது, அது நடக்கு, இது நடக்கு, இதெல்லாம் பாக்குறாங்க, அவங்களாம் நம்பிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் பார்க்காத மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. அதுதான் நரக தண்டனை. அப்போ யோசித்து பாருங்க, இதுதான் மனிதனுடைய உண்மையான நிலை. இதை நீங்க யார்கிட்ட இதெல்லாம் சொல்றீங்களோ அவங்ககிட்ட இதை சொல்லிருங்க. இதுதான் நிலை. அப்போ அவர்களுடைய நிலையை முதல்ல அவர்களுக்கு புரிய வைக்கணும். அவர்களுடைய உண்மையான நிலை இதுதான் அப்படிங்கிறத நாம் யார்கிட்ட சுவிசேஷம் சொல்றோமோ அவங்க கிட்ட புரிய வைக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனைனா ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு அநேக சபைகள் நமக்கு இருக்கு. தமிழ்நாட்டுல, இந்தியால நிறைய சபைகள். இதுல 95% சபைகள் வந்து வேதாகம ரீதியிலான சபைகள் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் சொல்லக்கூடிய சுவிசேஷம் சரியான சுவிசேஷம் கிடையாது. அவர்கள் நம்பக்கூடிய சுவிசேஷம் சரியான சுவிசேஷம் இல்லை. தவறான சுவிசேஷத்தை இன்றைக்கு அநேகர் நம்பி இருக்கிறாங்க. 95%. 5% மக்களுக்கு தான் உண்மையான சுவிசேஷம் தெரியும். மீதி 95% சபை மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறது என்னது? கலப்படமுள்ள சுவிசேஷம். பவுல் சொல்றாருல, வேறொரு சுவிசேஷம், கலாத்தியர் 1 அந்த மாதிரி வேறொரு சுவிசேஷத்தை, வேறொரு இயேசுவை, வேறொரு பரிசுத்த ஆவியானவரை, நல்லா கவனிச்சீங்களா? வேறொரு சுவிசேஷத்தை, வேறொரு இயேசுவை, வேறொரு பரிசுத்த ஆவியானவரை இன்னைக்கு நம்பிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலை பாத்தீங்களா? இதுதான் நிலை. அப்போ நிறைய பேருக்கு சரியான சுவிசேஷத்தை சொல்ல தெரியாது. காரணம் என்னன்னா அவங்களுக்கே தெரியாது. அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க இதுதான் சரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இன்னொரு காரியம் என்னன்னா, இப்படி சுவிசேஷத்தை குறித்து சரியான அறிவு இல்லாதனாலதான் இந்த உண்மையான நிலை, மனிதனுடைய உண்மையான நிலையை அவர்கள் வந்து விளக்கி சொல்ல முடியாது. அவங்க என்ன சொல்றாங்க? இயேசு உங்களை நேசிக்கிறார், வந்துருங்க, அவ்வளவுதான். இதுதான் சுவிசேஷம். இன்னைக்கு
ஆண்டவரை நம்புங்க, விடுதலை கிடைக்கும். இவ்வளவுதான் சுவிசேஷம். ஆனா சுவிசேஷம் சொல்லும் பொழுது முதல் காரியம் என்ன தெரியுமா? அந்த பாவியினுடைய உண்மையான நிலையை நாம புரிய வைக்கணும். யாருக்கு சுவிசேஷம் சொல்றோம்? பாவிக்கு. பாவி எங்க போறாரு? நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. அப்போ நரகத்துக்கு போகக்கூடிய பாவியினுடைய நிலையை அவர்கிட்ட விளக்கணும் இல்ல முதல்ல. அப்படி சரியாக விளக்காட்டி அவருக்கு இயேசுவை குறித்து சரியான புரிதல் இருக்காது, பரலோகத்தை குறித்து சரியான புரிதல் இருக்காது, பரிசுத்த வாழ்க்கை குறித்து சரியான புரிதல் இருக்காது. ஆகையினாலதான் இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவிட்ட வாராங்க, சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது ஓடிடுறாங்க. யோவான் 6ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம் பாத்தீங்களா? இயேசு முன்னாடி கூட்டமா வந்தாங்க, மறுநாள் ஆளக்காணும் யாரும். காரணம் என்ன? இயேசு டெய்லி அற்புதம் பண்ணுவாரு, அவர் பின்னாடியே போனா நமக்கு சாப்பாடு கிடைக்கும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல. அவர் எதற்காக அவர்களை அழைத்தார்? என்னுடைய சீசர்களாக இருங்கள் அப்படிங்கிறதுக்காக அழைத்தார். அது அவங்களுக்கு பிடிக்கல. புரியுதா உங்களுக்கு? அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை இது. இந்த நிலையை நாம தான் மாற்றணும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வேதாகமத்தை படிக்கக்கூடிய அருமையான வாய்ப்பை தந்திருக்கிறார். இதை படித்து நம்முடைய சபை விசுவாசிகளுக்கு, சில நேரங்களில் சபையில் உள்ள போதகர்களுக்கே நாம் என்ன செய்யணும்? சில நேரங்கள் வரும் பொழுது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே என்னால என்னுடைய சபையில ஏதாவது ஒரு மாற்றம் நிகழட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுடைய சபைகள் முதல்ல உங்க சபையிலிருந்து தொடங்கு. உங்க வீட்டுல சபையில நீங்க தொடங்குங்க. சில நேரங்கள்ல உங்களை இந்த மாதிரி சத்தியத்திற்காக நிற்க தொடங்கும் பொழுது நீங்க என்ன செய்வீர்கள்னா, உங்க வீட்டாராலும் உங்களுடைய சபையாராலும் சில நேரங்கள்ல வெறுக்கப்படுவீர்கள். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? இந்த வசனங்கள்லாம் நாம தூக்கி எறிஞ்சிடறோம். என்ன சொன்னார் ஆண்டவர்? என் நாமத்து நிமித்தம் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீங்களா? யோசிச்சு பாத்தீங்களா? நம்முடைய குடும்பத்தாரை நமக்கு எதிரியா மாறுவாங்க. எப்ப மாறுவாங்க? சத்தியத்தை சொல்லும் போதுதான் மாறுவாங்க. சத்தியத்தை சொல்லணும்னா ரொம்ப அன்பா இருப்பாங்க இல்லையா? ஆனா சத்தியத்தை என்னைக்கு சொல்ல ஆரம்பிக்கிறோமோ நம்ம வீட்டிலேயே நமக்கு எதிரிகள் வந்துடுவாங்க. சரிங்களா? ஏன் இதை சொன்னேன்? முதல்ல ஒரு பாவிக்கு சுவிசேஷம் சொல்லும் பொழுது அந்த பாவியினுடைய நிலையை அவருக்கு சொல்லணும் முதல்ல. அதுதான் இன்னைக்கு நடக்கிறது இல்லை. அப்போ நம்ம கல்வியில் இல்லாத மக்களுக்கு சொல்லும் போது கூட, முதலாக ஒரு மனிதனுக்கு சுவிசேஷம் சொல்லும் போதும் கூட தெளிவாக அவருடைய நிலை என்ன என்பதை அவருக்கு சொல்லிடணும். இப்போ ஒரு நோயாளி வராருன்னு வைங்களேன், ஒரு மருத்துவர்கிட்ட நோயாளி வராரு. நோயாளி எதுக்காக வராரு அப்படின்னா, அவருக்கு என்ன நோய் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அந்த நோய்க்கு உள்ள தீர்வை பெறுவதற்காக தான் வராரு. இன்னைக்கு என்ன நடக்குது? சுவிசேஷம் சொல்லும் பொழுது அந்த பாவியினுடைய உண்மையான நிலை என்ன என்பதை நம்ம சொல்றதே கிடையாது. பிரதர் எல்லாம் சூப்பர், பிரதர் எல்லாம் சூப்பர், ஆண்டவர் நம்புங்க, விடுதலை கிடைச்சிடும். நீங்க விசேஷமானவர் பிரதர். பாத்தீங்களா எப்படி நாம, அதாவது ஒரு பாவி சுவிசேஷம் கேட்டு வராரு, அவருடைய உண்மையான நிலையை அவருக்கு முதல்ல சொல்லணும். நம்ம சொல்லலைன்னா அவருடைய வாழ்க்கை கண்டிப்பாக, அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்கப்படும். பிரச்சனைகள் வரும்போது இயேசுக்காக மாட்டார். சரிங்களா? சோ அதனால நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, ஒரு பாவிக்கு அவருடைய உண்மையான நிலை என்ன என்பதை சொல்லிடணும். சரிங்களா? அவருக்கு 4 விதமான பிரச்சனைகள் இந்த உலகத்துல இருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்ல, மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா நரக தண்டனை. அது ஏன் வந்துச்சுன்னா, நம்ம முதல் விளைவு இருக்கு பாத்தீங்களா, தேவனுடைய எதிரிகளாக மாறிட்டோம் இல்லையா, அதனுடைய விளைவு தான் அது. சரிங்களா? சரி, இப்போ இதுதான் நிலை. இப்போ யோசிச்சு பாருங்க, இவ்வளவு சொல்லிட்டீங்கன்னா சுவிசேஷத்தை கேட்கக்கூடிய நபர் ரொம்ப கவனிப்பார். இது ஆண்டோடைய சத்தியம். இது வந்து கட்டுக்கதை கிடையாது இல்லையா? அப்போ இது புதுசா இருக்கும் அவருக்கு. ஏன்னா இது எங்கேயுமே கேட்டுக்க மாட்டார் அவர். இது ஆண்டவருடைய சத்தியம். முதலாக ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கிறாரு. அடுத்து என்ன செய்யறது? நம்ம பைபிள்ல படிக்கும் பாத்தீங்களா, நிறைய பேருக்கு பைபிள்ல சுவிசேஷங்கள் அப்போஸ்தலர்கள் மற்றவங்க எல்லாம் சொல்லும் பொழுது அடுத்து நான் என்ன செய்யறதுன்னு கேட்கறாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி கேட்பாங்க. அடுத்து நான் என்ன செய்யட்டும், அடுத்து என்ன வழி? சரிங்களா? இதான் நடக்கும். அப்போ அடுத்து இப்போ முதல்ல ஆண்டவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். அடுத்தபடியாக பாவம் இந்த உலகத்துல வந்துச்சு. பாவம் வந்ததுனால
இவ்வளவு விளைவுகள் இருக்கு. இப்போ நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது, மனிதனால ஒண்ணும் செய்ய முடியாது. பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க மனிதனால முடியாது. சரி, அப்போ யாரு தான் செய்யணும்? ஆண்டவர் தான் இந்த பிரச்சனையை தீர்க்கணும். இப்போ அவர் எப்படி இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கிறார்? அதுதான் பைபிள்ல உள்ள மீதி கதைகள். சரிங்களா? மீதி உள்ள காரியங்கள், பைபிள்ல மீதி எல்லாம் நம்ம படிப்பது எல்லாமே எப்படி ஆண்டவர் ஒரு திட்டத்தை வகுத்து அவர் இந்த உலகத்தை மீட்கிறார், ரட்சிக்கிறார். சரிங்களா? அதுதான் மீதி உள்ள காரியங்கள் எல்லாமே. மூன்றாவது என்ன அப்படின்னா, நீங்க எழுதிட்டு வரீங்கன்னா மொத்தம் நான் 6 காரியங்கள் நான் உங்களே யோசிக்க சொன்னேன், அதே தான் நான் இப்ப பேச போறேன். அதாவது முதல் காரியம் சிருஷ்டிப்பு. சரிங்களா? தனியா ஒரு நோட்ல எங்கேயாவது குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த 6 காரியங்கள் உங்களுடைய மைண்டுக்கு வரும்போது ஈஸியா நீங்க சொல்லிடலாம் இந்த முழு கதையும். சரிங்களா? முதலாவது சிருஷ்டிப்பு, இரண்டாவது அந்த பாவத்தினுடைய விளைவு. சரிங்களா? முதல்ல சிருஷ்டிப்பு, இரண்டாவது பாவத்தினுடைய விளைவு. சரிங்களா? இதோட நம்முடைய கதை நிக்குது. இப்போ அடுத்து மூன்றாவது என்ன அப்படின்னா உடன்படிக்கை. சின்ன ஒரு டைட்டில் எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க. மூன்றாவது உடன்படிக்கை. உடன்படிக்கை. சரிங்களா? சரி, இப்போ ஆண்டவர் என்ன செய்யறார்? ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னா ஒரு திட்டம் தீட்டுகிறார். என்ன திட்டம்? ஆபிரகாம் அப்படிங்கிற ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறார். ஆபிரகாம் அப்படிங்கிற ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறார். ஆபிரகாம் மூலமாக ஒரு தேசத்தை உருவாக்கி அந்த தேசத்தோடு என்ன செய்ய போறாருன்னா பேச போறார் ஆண்டவர். நல்ல கவனிங்க. ஆபிரகாம் அப்படிங்கிற ஒரு நபரை ஆண்டவர் அழைத்து அந்த மனிதனின் மூலமாக ஒரு தேசத்தை உருவாக்கி, ஒரு நாட்டை உருவாக்கி, அந்த நாட்டின் மூலமாக இந்த உலகத்தோடு பேச போகிறார். சரிங்களா? அதற்காக தான் ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறார். சரி, இப்போ நல்ல கவனிங்க. ஆபிரகாமை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாரு. தேர்ந்தெடுத்து ஆபிரகாம் மூலமாக ஒரு தேசத்தை உருவாக்குகிறாரு. இப்ப என்ன செய்யறாரு? பழைய ஏற்பாடு முழுவதும் அந்த தேசத்திட்ட பேசுறாரு. அந்த தேசத்தின் மூலமாக பேசுறாரு. சரிங்களா? அது மட்டும் இல்ல, ஆபிரகாமின் மூலமாக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு இரட்சகரை கொண்டு வர போகிறார். சரிங்களா? ஆபிரகாமின் மூலமாக ஒரு இரட்சகரை கொண்டு வர போகிறார். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். சரி, இப்போ ஒரு காரியத்தை நான் கொஞ்சம் வெளியே போறேன் இப்போ. சரிங்களா? சில நேரங்கள்ல நான் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கங்கள் கொடுப்பதற்காக நான் வெளியே செல்கிறேன். சரிங்களா? இதெல்லாம் நம்ம கதை சொல்றவங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம சுவிசேஷம் சொல்றோம் இல்லைங்களா? ரொம்ப விளக்கங்கள்லாம் வேண்டாம். சில காரியங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நான் சொல்றேன், அது உங்களுடைய பிரயோஜனத்திற்காக. பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா 2 நபர்கள் ரொம்ப முக்கியமானவங்க பழைய ஏற்பாட்டுல. யாரெல்லாம் அப்படின்னா, ஒண்ணு நான் சொல்லிட்டேன், ஆபிரகாம். இன்னொருத்தர் யார் தெரியுமா? யாருக்காவது கணிக்க முடியுதா? அப்புறம் வேற? அடுத்து தாவீது. ஓகே, அடுத்து யாக்கோபு. ஓகே, அடுத்து யோசேப்பு. ஓகே, யோசேப்பு. அடுத்து யாராவது பவுல் அப்படின்னு சொல்லிடாதீங்க. சரி, வேற? சரி, ஏற்கனவே ஆன்சர் வந்துருச்சு. சரிங்களா? இருந்தாலும் நான் கேட்டுட்டே இருந்தேன் உங்ககிட்ட. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் யோசிக்க வைக்கணும்ல. ஒருத்தர் பதில் சொல்லிட்டார். யாருன்னா தாவீதுன்னு சொன்னாங்க யாரும். சரி, நல்ல கவனிங்க. எல்லாருமே பழைய ஏற்பாட்டுல முக்கியமானவங்க. சரியா? இருந்தாலும் 2 நபர்கள் முக்கியமானவங்க. காரணம் என்ன அப்படின்னா, இது அவர்களுடைய சிறப்புனால கிடையாது. அவர்கள் ரொம்ப சிறந்தவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை. சரிங்களா? இது ஏன் அப்படின்னா, ஆண்டவர் அவர்களோடு ஏற்படுத்தின உடன்படிக்கை அந்த அளவு முக்கியமானது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணார் இல்லையா? அது ரொம்ப முக்கியமான உடன்படிக்கை. அது மட்டும் இல்ல, தாவீதுடன்
தேவன் உடன்படிக்கை பண்றாரு இல்லையா, அதுவும் ரொம்ப முக்கியமான உடன்படிக்கை. சரிங்களா? சரி, இப்போ எனக்கு எப்படி தெரியும் இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமான உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி எனக்கு எப்படி தெரியும்? யாராவது பதில் சொல்ல முடியுமா? அவர் சந்தையில் கிறிஸ்து வருவார், அதான் சார் உடன்படிக்கை. எப்படி சொல்லுங்க. தாவீதின் சந்ததியில இருந்து தான் இயேசு கிறிஸ்து வர்றார். ஓகே, ரைட். வேற ஏதாவது வேற சொல்லுங்க. வேதத்தின் மூலம் சார், பைபிள் மூலம். ஓகே, குறிப்பாக வேற ஏதாவது? எனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறேன். அவருடைய சிங்காசனம் நிலைத்திருக்கும். ஓகே, அதெல்லாம் சரிதான். இந்த ரெண்டு பைபிள் மூலம் சார். ரைட், கரெக்ட் தான். ஆனா எப்படி? பைபிள் மூலம். அதான் நீங்க உங்களுடைய பதில் வந்து பொதுவான பதிலா இருக்கு. குறிப்பிட்ட விதமாக சொல்ல முடியுமா? பைபிள் மூலம், ரைட்டு. பட் குறிப்பிட்ட விதத்துல சரி. இப்போ நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு க்ளூ தரேன். என்ன க்ளூ அப்படின்னா, பைபிள்ல ஒரு புதிய ஏற்பாட்டுல 2 இடத்துல தாவீதை பத்தியும் ஆபிரகாமை பத்தியும் 2 இடத்துல 2 வேத பகுதிகளில் புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. எங்கெல்லாம் தெரியுமா? வேதத்துல 2 இடத்துல, குறைந்தபட்சம் 2 இடத்துல இந்த ஆபிரகாமையும் தாவீதையும் பத்தி 2 இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. சொல்லுங்க. மத்தேயு எங்க? அப்படியா? சரி, மத்தேயு 1ஆவது அதிகாரம். ஓ ரைட். மத்தேயு 1. அடுத்து இன்னொன்னு சொல்லுங்க. இன்னொரு வேத பகுதி எபிரேயர்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் எந்த அதிகாரம் சொன்னீங்கன்னா நானும் போய் தெரிஞ்சுக்குவேன். எனக்கு எபிரேயரை பத்தி நான் நினைக்கல இது வரைக்கும். ஓகே, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை சொல்றீங்க, கரெக்டா? ரைட். அதுல இல்ல அதுல வந்து மத்தவங்க பேர் இருக்கு. அதுல அதாவது குறிப்பிட்ட விதத்துல உங்களுக்கு மத்தேயுல கூட எல்லா பேருமே இருந்தாலும் குறிப்பிட்ட விதத்துல இவர்களுடைய 2 பேரையும் அங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதை நான் சொல்றேன் அடுத்து. அதே மாதிரி இன்னொரு வேத பகுதியிலையும் இவங்க 2 பேருடைய பேர் இருக்கு. சரி, நான் சொல்லிடுறேன். இப்போ கதைக்கு வந்துடுறேன். நீங்க ரோமர் நினைக்கிறேன். ரைட், கரெக்ட். ரோமர் 4ஆம் அதிகாரம். சரி, ரைட். சரி, இப்போ நீங்க நல்லா கவனிங்க. இது வந்து கொஞ்சம் தியாலஜிக்கல் கிளாஸ் மாதிரி, கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். அதாவது நீங்க யோசிச்சீங்கன்னா புதிய ஏற்பாடு இருக்கு பாத்தீங்களா, எப்படி தொடங்குது பாருங்களேன். மத்தேயு 1:1 நீங்க எடுத்து பாருங்க எப்படி தொடங்குது. பைபிள் எடுத்து எப்படி தொடங்குது பாருங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. யோசிச்சு பாத்தீங்களா? பழைய ஏற்பாட்டுல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஆனா புதிய ஏற்பாடு எப்படி தொடங்குது பாத்தீங்களா? புதிய ஏற்பாடு எப்படி தொடங்குது? ஆபிரகாமினுடைய குமாரன், தாவீதினுடைய குமாரன். யோசிச்சு பாத்தீங்களா? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஆனா மத்தேயு யூதர்களுக்கு யார காமிக்கிறாரு? ஆபிரகாமையும் தாவீதையும் காட்டி, இது ஆபிரகாமுடைய குமாரன், தாவீதினுடைய குமாரன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த யூதர்களுக்கு தேவன் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை பத்தி நல்லா தெரியும். அதே மாதிரி அந்த யூதர்களுக்கு தேவன் தாவீதோடு செய்த உடன்படிக்கை பத்தியும் நல்லா தெரியும். சரிங்களா? அப்போ மத்தேயு என்ன செய்யறாருன்னா, அந்த யூதர்களுக்கு சொல்றார், இதுதான் அந்த மேசியா, இவர்தான் அந்த மேசியா. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு அதே மேசியா, அதே மாதிரி தாவீதோடு தேவன் ஏற்படுத்தினார் அந்த உடன்படிக்கை, அந்த மேசியா தான் இவர் தான் ராஜா, நித்திய ராஜா அப்படிங்கிற ஒரு காரியத்தை யூதர்களுக்கு அங்க மத்தேயு சுவிசேஷத்துல சொல்ல வர்றார். சரி, நல்லா கவனிங்க. இந்த 2 உடன்படிக்கையும் ரொம்ப முக்கியமான உடன்படிக்கை. சரிங்களா? ஆபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கை மற்றும் தாவீதோடு தேவன் செய்த உடன்படிக்கை. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ரோமர் 4ஆம் அதிகாரத்துல பவுல் வந்து
விசுவாசத்தினாலே நமக்கு தேவனுடைய நீதி கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை அவர் அங்க நிறுவுகிறார். சரிங்களா? அந்த சத்தியத்தை நிறுவி 2 உதாரணங்கள் மூலமாக அந்த சத்தியத்தை நிரூபிக்கிறார். நல்ல கவனிங்க, ஒரு சத்தியத்தை நிறுவுகிறார் பவுல் ரோமர் 4ல 2 முக்கியமான பழைய ஏற்பாட்டு உதாரணங்கள் மூலமாக அந்த சத்தியத்தை நிரூபிக்கிறார். அது யார் அப்படின்னா ஆபிரகாம் மற்றும் தாவீது. சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, ஆபிரகாமோடு மற்றும் தாவீதோடு தேவன் செய்த உடன்படிக்கை இருக்கு பாத்தீங்களா, மிக மிக முக்கியமான உடன்படிக்கை. சரி, இப்போ நாம பழைய கதைக்கு போவோம். ஆண்டவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார், பாவம் வந்தது, பாவத்தினுடைய விளைவுகள் இருந்துச்சு. அடுத்து தேவன் என்ன செய்யறார்னா, இந்த உலகை மீட்பதற்கு, மனிதனுக்கு ஒரு தீர்வு கிடைப்பதற்கு, விடுதலை கிடைப்பதற்கு ஒரு திட்டத்தை வகுக்கிறார். அந்த திட்டத்திலே ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். சரிங்களா? அந்த உடன்படிக்கை பத்தி நமக்கு தெரியும். சரி, இப்ப என்ன நடக்கு? ஆண்டவர் ஆபிரகாம் போன்றோரோடு உடன்படிக்கை செய்து ஒரு வாக்குத்தத்தம் தர்றார். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு தீர்வு இருக்கு, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கு அப்படிங்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை மனிதனுக்கு தருகிறார். சரிங்களா? அந்த வாக்குத்தத்தமானது யாரில் நிறைவேறுகிறது அப்படின்னா கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது. சரிங்களா? தேவன் ஆபிரகாமுக்கு மற்றும் தாவீதுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது. சரிங்களா? இதுதான் 4வது காரியம். கிறிஸ்து முதல்ல சிருஷ்டிப்பு, அடுத்து விளைவு, அடுத்து 3வது உடன்படிக்கை, 4வது கிறிஸ்து. இப்போ கிறிஸ்து பேசும் பொழுது நாம அந்த நம்ம கேட்கக்கூடிய நபருக்கு சுவிசேஷத்தை சொல்லிடுறோம். சரிங்களா? கிறிஸ்து எப்படி பிறந்தாரு, அவருடைய வாழ்க்கை எல்லாத்தையும் சொல்லி, சரித்திரத்தை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி அவரை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு ரட்சிப்பு உருவாகுது, நாம நரகத்தினுடைய தண்டனை நாம தப்பிக்கப்படுகிறோம். இதெல்லாம் சொல்லி நாம சுவிசேஷத்தை சொல்லி அந்த இடத்துல முடிக்கிறோம். சரிங்களா? 4வது ஸ்டெப்லயே சுவிசேஷத்தை சொல்லி நாம முடிச்சிடறோம். கிறிஸ்து மூலமாக நமக்கு ரட்சிப்பு வருகிறது அப்படின்னு சொல்லி நாம முடிச்சிடறோம். அடுத்து இன்னும் 2 காரியங்கள் இருக்கு. இப்ப ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான்னா அந்த மனிதன் எங்க போகணும்? ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான்னா அவன் எங்க போவான்? பரலோகம். இல்ல பரலோகம் போறது உடனே போக மாட்டோம்ல, மரிச்சதுக்கு அப்புறம் பரலோகம். மரிக்கிற வரைக்கும் எங்க போவான்? சபை. கரெக்ட். சர்ச். சரிங்களா? சரி, இதுதான் 5வது காரியம், சபை. ஓகேவா? சபை இதுதான் 5வது காரியம். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவன் சபையில போறான். ஏன் சபைக்கு போறான்? ஏன் சபைக்கு? வசத்தை கேட்க. அதாவது சபையில என்ன நடக்குன்னா ஒரு வளர்ச்சி நடக்குது. அதுதானே? சபையில என்ன நடக்குது? அவனுக்கு வளர்ச்சி. சபையில அவன் வளர்றான். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை அங்க கொடுக்கப்பட்டது, சக விசுவாசிகள் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ சபைக்கு போனதுக்கு அப்புறம் அவனும் வளர்றான், மற்றவர்களுக்கும் அவர்கள் வளர்வதற்கு உதவி செய்கிறான், இவன் வளர்வதற்கும் சபையில உதவி கிடைக்குது. சரிங்களா? அப்போ சபை வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை அங்க நம்ம சொல்றோம் 5வது ஸ்டெப்ல. சரிங்களா? சரி, இப்போ இதெல்லாம் போயிட்டே இருக்கு. கடைசியில் எங்க போய் முடியும்? இதெல்லாம் எங்க போய் முடியும்? ஆண்டவருடைய 2ஆம் வருகை. ஆண்டவருடைய 2ஆம் வருகையில. சரிங்களா? ஆண்டவருடைய 2ஆம் வருகையில என்ன ஆகும்? சபை எடுத்துக்கொள்ளப்படுமா? சரி, அப்போ பரலோகம் போயிடறாங்க. இதுதான் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை உள்ள காரியங்களை 6 தலைப்புகளின் கீழாக சுருக்கமாக ஒரு மனிதனுக்கு நாம சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு முறை. சரிங்களா? நான் இன்னொரு டைம் சொல்லிடுறேன், 6ஐயும் இந்த ஹெட்டிங் மட்டும் சொல்லிடுறேன். முதல்ல சிருஷ்டிப்பு. ஓகேவா? அடுத்து பாவம், இல்லைன்னா பாவத்தின் விளைவு.
ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 3வது உடன்படிக்கை, 4வது கிறிஸ்து, 5வது சபை, 6வது 2ஆம் வருகை. 6வது 2ஆம் வருகை. சரி, இப்போ நான் தமிழ்ல சொன்னேன். உங்களுக்கு ஒருவேளை இதை வந்து இங்கிலீஷ்ல ஈஸியாக ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 6C அப்படின்னு சொல்லி இருக்கு. சரி, 6 C's. முதல்ல சொல்றேன் ஆங்கிலத்துல. கிரியேஷன் ஃபர்ஸ்ட், ஓகேங்களா? 2வது வந்து கேட்டாஸ்ட்ராஃபி. கேட்டாஸ்ட்ராஃபி அப்படின்னா தமிழ்ல பேரழிவுன்னு அர்த்தம். கேட்டாஸ்ட்ராஃபி அதுதான் என்னாச்சு, அந்த பாவத்தின் விளைவுகள் இருக்கு இல்லையா, அதுதான் 2வது கேட்டாஸ்ட்ராஃபி. நீங்க ஸ்பெல்லிங் பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு குரூப்ல நான் எழுதிடுறேன். சரிங்களா? நம்ம குரூப் இருக்கு இல்லையா, கிளாஸ் நோட்ஸ் ஒரு குரூப் இருக்கு இல்லையா, அதுல இந்த 6 லிஸ்டையும் போட்டுறேன். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? இங்கிலீஷ்லயும் தமிழ்ல 2லயுமே நான் எழுதிடுறேன், நீங்க கவலைப்படாங்க. இப்போ கவனிக்க மட்டும் செய்யுங்க. அடுத்து 3வது கவனன்ட், உடன்படிக்கைன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அத கவனன்ட். 4வது கிறிஸ்து, அதை வந்து கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம், கிரைஸ்ட் ஆங்கிலத்துல. அப்புறம் 5வது யாராவது சொல்ல முடியுமா? 5வது யாராவது சொல்ல முடியுமா? சர்ச். கரெக்ட் கரெக்ட், சர்ச் சர்ச். ஓகேவா? 6வது யாராவது சொல்ல முடியுமா? 6வது. சரி, 6வது என்ன அப்படின்னா, நீங்க கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லி சொல்லிக்கலாம், இல்லைன்னா கன்சமேஷன். கன்சமேஷன் சொல்லி சொல்லிக்கலாம். கன்சமேஷன்னா நிறைவுன்னு அர்த்தம், எல்லாமே நிறைவடையுது. கன்சமேஷன், CONSUMMATION, கன்சமேஷன். இந்த 6ஐயுமே நாம் என்ன செய்யறோம், சுருக்கி நாம் என்ன செய்யறோம், முழு வேதாகத்தினுடைய சுருக்கத்தை ஒரு நபருக்கு, சுவிசேஷத்தோடு கூட நாம ஒரு கல்வியறிவு இல்லாத ஒரு நபருக்கு நாம சொன்னோம்னா அவருக்கு முழு வேதாகமத்தை குறித்தும் ஒரு அறிவு கிடைச்சிருது. சுவிசேஷம் மட்டும் அவருக்கு கிடைக்கல, முழு வேதத்தினுடைய ஒரு சுருக்கம் அவருக்கு கிடைச்சது. சரிங்களா? அதுதான் இதனுடைய நோக்கம். சரிங்களா? இதை வந்து நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, யூஸ் பண்ணி இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சொன்னதை வந்து ஆங்கிலத்துல நாங்க எங்களுடைய எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க என்ன சொல்லிக் கொடுத்தாங்கன்னா ஒன் ஸ்டோரி, அதாவது ஒரு கதை. இந்த ஒரு கதையில முழு வேதாகமும் அடங்குது இல்லையா, அதுக்குதான் ஒரு கதை அல்லது ஒரு ஒன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சுருக்கமா சொல்லுவாங்க. இதை நீங்க கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? மறந்தாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லை, கவனிச்சுக்கோங்க. சரி, இப்போ உங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க, போயிட்டு நீங்க மறுபடியும் 5 நிமிஷம் கழிச்சு வாங்க. சரிங்களா?
ஓகே, நாம மீண்டும் ஆரம்பிப்போம். எல்லாரும் வந்துட்டாங்களான்னு தெரியல. ஓகே ஓகே ஓகே, சரி, சரியாக 5 நிமிடம். சரி, கொஞ்ச நேரம் தான். அதாவது ஒரு விஷயத்தை மறுபடியும் தெளிவுபடுத்துறேன். இப்ப நான் சொல்லிக் கொடுத்த இந்த சுருக்கம், இந்த 6 தலைப்புகளின் கீழாக நான் சொல்லிக் கொடுத்த இந்த சுருக்கம் என்பது சூழ்நிலையை அறிந்து யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு சொல்லணும். எல்லார்ட்டையுமே எதான் சொல்லணும்னு இல்லை. அதாவது அவர்களுடைய நேரத்தை பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து நம்ம அவங்களுக்கு, ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு டைம் இருக்காது, அந்த நேரத்துல நாம இவ்வளவு சொல்லிட்டு இருந்தோம்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அப்போ ஒரு ஒரு நம்ம சூழ்நிலை ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு வந்து அந்த நேரம் இருக்கா, ஒரு 20 நிமிஷம் நாம சொல்ற காரியத்தை கேட்கறதுக்கு நேரம் இருக்கா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்த்துதான் நம்ம இதை சொல்ல ஆரம்பிக்கிறோம். இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னா, கடமைக்காக சும்மா லிசன் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அப்ப நம்ம பேசுறது வீணாகி போயிடக்கூடாது. அப்போ சரியான சூழ்நிலை பார்த்து நாம வந்து என்ன செய்யணும், முழு வேதாகமத்தையும் வந்து நம்ம படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு அல்லது படிப்பறிவு உள்ளவர்களுக்கு இன்னைக்கு இது தேவை. இதை வந்து ஆண்டவர் என்ன செய்யறார் இந்த உலகத்துல அப்படிங்கிற, இந்த உலகத்துல என்ன நடக்கு அப்படிங்கிறத நாம ஒரு 20 மினிட்ஸ் இல்லைன்னா 15 மினிட்ஸ்ல ஒரு கதை மாதிரியே நாம என்ன செய்யலாம், முழு வேதாகமத்தையும் சுருக்கமாக ஒரு நபருக்கு நம்மால் கொடுக்க முடியும். சரிங்களா? நீங்க யோசிச்சு பார்க்கும் பொழுது இது நாமெல்லாம் படித்தவர்களாக இருக்கிறபடினால அதாவது சில நேரங்கள்ல இதனுடைய அருமை புரியாது. ஆனால் படிக்காதவங்க இருக்காங்க பாத்தீங்களா, பைபிள்ல என்ன இருக்குன்னே தெரியாது, அவங்களால பைபிள்ல போய் என்ன இருக்குன்னு பார்க்கவும் முடியாது, என்ன படிக்க தெரியாது, அவர்களுக்கு இதை சொல்லும் பொழுது ரொம்ப அருமையாக இருக்கும் அவங்களுக்கு. சரிங்களா? அதனால இதை வந்து நீங்க உங்களுடைய ஊழியங்கள்ல இதை உபயோகப்படுத்தி நீங்க உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். சரி, இதை இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய மனதுல. இந்த சுருக்கம், வேத சுருக்கம் 6 தலைப்புகளின் கீழாக நான் சொன்ன இந்த சுருக்கத்தை இப்போதைக்கு நீங்க உங்களுடைய வச்சுக்கோங்க. மீண்டும் நாம இந்த வகுப்புகள்லாம் முன்னாடி, அதாவது இந்த கிளாஸ், இந்த கோர்ஸ் முடியறதுக்கு முன்னாடி மீண்டும் இதை ஒரு முறை நாம சிந்திக்க போகிறோம். சரிங்களா? நான் ஏன் இப்ப இதை சொன்னேன் அப்படின்னா, இதை குறித்து நீங்கள் சிந்திக்கணும். இந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் இதை குறித்து நீங்க சிந்திக்கணும் இல்லையா? அதற்காக தான் நான் இப்பவுமே சொன்னேன். சரி, இப்போ நாம வந்து முதலாவது பாடத்துல நாம இருக்கிறோம். முதலாவது பாடத்துல இருந்தாலுமே உங்களுக்கு நிறைய பின்னாடி நான் கற்றுக்கொள்ள போகிற ஒரு சில விஷயங்களை நான் இப்ப சேர்த்து சொல்லிட்டு தான் வாரேன் ஆக்சுவலா. சரிங்களா? ஆகையினால நாம சில நேரங்கள்ல சில இடங்கள்ல நாம ஸ்கிப் பண்ணி நாம போயிட்டு இருக்கலாம். சரியான நேரத்துல நாம இந்த பாடங்களை எல்லாம் நாம முடிக்க முடியும். சரி, இப்போ நேரடியாக உங்களுடைய கொஞ்ச நேரம் வந்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, அதாவது பாடத்திற்கு போய் ஒரு சில காரியங்களை பார்ப்பதற்கு முன்பாக நீங்க எல்லாருமே அசைன்மெண்ட் எழுதியிருந்தீங்க இல்லையா? அதை குறித்து ஒரு சில கமெண்ட்ஸ் நான் சொல்லிட்டு இன்னும் ஒரு சில அசைன்மெண்ட்ஸை நான் கொடுக்க போறேன். சரிங்களா? இதெல்லாமே வந்து நம்ம கற்றுக்கொண்டோம் இல்லையா? அதுக்கு ஒரு இது ஒரு என்ன சொல்றது, அது சம்பந்தப்பட்ட ஒரு சில அசைன்மெண்ட் தான். சரி, கிட்டத்தட்ட உங்களுடைய எல்லா அசைன்மெண்ட் வேகமாக படித்தேன். வேகமாக அப்படின்னா வரி வரியா உட்காந்து நான் ஃபுல்லா நான் படிக்க முடியல. வேகமாக படித்தேன். என்ன கதைலாம் இருக்கு, என்ன ஏது அப்படின்னு. நான் என்ன அசைன்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா, ஒரு அவிசுவாசிக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு உங்களுக்கு பிடித்த டாப் 3 கதைகள். அதாவது நான் கதைன்னு சொல்லும் போது, அதாவது ஒரு சிலவங்க கதைங்கும் போது கட்டுக்கதை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. கதைங்கும் போது வேதாகம சரித்திர கதை. சரிங்களா? அப்போ இந்த வேதாகம சரித்திர கதைகள், எந்த 3 கதைகள் உங்களுக்கு பிடிக்கும், அந்த 3 கதைகளையும் நீங்க செலக்ட் பண்ணுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். முழு கதையும் உங்களை விளக்க சொல்லல. ஒரு சிலவங்க அந்த கதையை சுருக்கமா எழுதியிருந்தீங்க, அது பிரச்சனை கிடையாது, ஒண்ணும் இல்லை, பிரச்சனை இல்லை.
ஆனா சிலவங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா அந்த காரணத்தை எழுதாம விட்டுருக்கிறீங்க. என்ன காரணம், எந்த காரணம்? இப்ப உதாரணத்துக்கு இளைய குமாரன் அல்லது கெட்ட குமாரன் கதை இருக்கு அப்படின்னா, இந்த கதையை நான் சுவிசேஷம் சொல்வதற்கு சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம், ஒரு விஷயம் நீங்க அங்க சொல்லணும். உதாரணத்துக்கு என்னன்னா, இளையகுமாரன் அல்லது கெட்ட குமாரன் கதையில அந்த மனம் திரும்புதல் என்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும். சரிதானே? மனம் திரும்புதல் அப்படிங்கிற ஒரு காரியம் ரொம்ப இந்த இளையகுமாரன் உணர்ந்து திரும்பி வாராது இல்லையா? அப்போ மனம் திரும்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரியம் ரொம்ப அழுத்தமாக அந்த கதையில சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இப்படிப்பட்ட நீங்க வந்து ஒவ்வொரு கதைக்கும் வந்து வைத்திருக்க வேண்டும். சரிங்களா? எந்த கதையை நீங்க சூஸ் பண்ணாலுமே அந்த கதைக்கு ஒரு காரணம் இருக்கணும். இந்த கதையை நான் ஏன் சூஸ் பண்றேன், இந்த கதையில என்ன சிறப்பு இருக்கு, அந்த மாதிரி காரணம். இன்னொன்னு நோவா கதை. அப்புறம் நிறைய பேர் சூஸ் பண்ண கதை அப்படின்னா, நீங்க இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, மற்றவர்கள் என்ன எழுதியிருக்காங்க அதை நீங்க பாருங்க. சரிங்களா? உங்க அசைன்மெண்ட்டை நீங்க உங்களுடைய அசைன்மெண்ட்டை மட்டும்தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் இல்லை. ஏன் இந்த குரூப்ல போட சொன்னேன் அப்படின்னா, மற்றவர்கள் என்ன எழுதியிருக்கிறாங்க அதுல இருந்தும் நாம என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? இப்ப நானே வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய கதைகள் எல்லாம் படிக்கும்போது நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன், நிறைய விஷயங்கள். அதே மாதிரி நீங்களும் மற்றவங்க அசைன்மெண்ட்ஸ் அதெல்லாம் படிச்சு பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் தெளிவு கிடைக்கும், நிறைய ஐடியாக்கள் கிடைக்கும். அதாவது ஒரு கதையை இப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல அந்த அந்த கல்யாணத்துக்கு போறாங்க இல்லையா அந்த ஸ்திரீகள், அந்த கதையெல்லாம் ஒரு சிலவங்க நிறைய பேர் அதை குறிப்பிட்டிருந்தீங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப நம்ம ஆயத்தமாக இருக்கணும், ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சீரியஸான ஒரு மெசேஜை வந்து அந்த கதை நமக்கு சொல்லுது. ஸோ அதனால நம்ம சூஸ் பண்ணும்போது ரொம்ப பொருத்தமான கதைகளை தேர்ந்தெடுப்பது ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ கதைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, தேர்ந்தெடுக்க கூடாது. சில நேரங்கள் என்ன ஆகும்னா, எல்லா கதைகளும் நல்ல கதைகள் தான், ஆனால் எல்லா கதைகளும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் பொருத்தமாக இருக்காது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதே நேரத்துல ஒரு எச்சரிக்கை, உங்களுக்கு எச்சரிக்கைனா ஒரு சின்ன ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா, ஒரு சில கதைகள் நமக்கு சுவிசேஷங்கள்ல அந்த ஆண்டவர் நிறைய பேரை குணப்படுத்துறாரு பாத்தீங்களா, அதே மாதிரி அப்போஸ்தலர்கள் நிறைய பேரை குணப்படுத்துறாங்க பாத்தீங்களா. இந்த கதைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா நாம சொல்றது யாருன்னா, கல்வி அறிவு இல்லாதவர்கள் இடத்துல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஆண்டவர் குணப்படுத்துறாரா, அப்போ எப்போதுமே குணப்படுத்துவாரு அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை வந்துடும். ஆண்டவர் நமக்கு என்ன பிரச்சனை என்ன இருந்தாலும் நமக்கு சரி பண்ணிடுவாரு, குணப்படுத்திடுவாரு, நோயா இருந்தா குணப்படுத்திடுவாரு அப்படிங்கிற ஒரு காரியம் உள்ள போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆண்டவரை வேற சரியான காரணத்துக்காக ஆண்டவரை பின்தொடராம அல்லது ஆண்டவரை பின்பற்றாமல் தவறான காரணங்களுக்காக ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்க மிஸ்லீட் பண்ற மாதிரி ஆயிரும், தவறாக வழி நடத்துற மாதிரி ஆயிரும். அப்போ கதைகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது மேக்சிமம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த குணப்படுத்துகிற கதைகள் நிறைய இருக்கு இல்லையா, அதை நீங்க வந்து தேர்ந்தெடுக்கவே கூடாதுன்னு சொல்லலை. தேர்ந்தெடுத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக அந்த கதைகளை டீல் பண்ணுவது ரொம்ப முக்கியம். என்னுடைய தனிப்பட்ட ஆலோசனை உங்களுக்கு என்ன அப்படின்னா, சுவிசேஷம் முதலாக நீங்கள் சொல்லும் பொழுது மேக்சிமம் இந்த அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதாவது சூழ்நிலை பொறுத்து மாறும். திடீர்னு ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு அப்படின்னா சில நேரங்கள்ல கொஞ்சம் அது சூழ்நிலைகள் மாறும். ஆனால் ரொம்ப கவனமாக இந்த குணப்படுத்துதல் சம்பந்தப்பட்ட கதைகளை நீங்கள் கையாளணும். சரிங்களா? இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா மிஸ்லீடிங் ஆயிரும், தவறாக மக்கள் வந்து வழி நடத்தப்பட்டு விடுவார்கள். அப்படிப்பட்டவர்களை மறுபடியும் மீட்பது ரொம்ப கடினமான காரியம்.
சரிங்களா? ஒரு நபர் வந்து தவறான ஒரு புரிதலை முதல்லயே அவருக்கு வந்துருச்சுன்னா அவரை மீண்டும் சரியான புரிதலுக்குள்ளாக கொண்டு வருவது, கல்வி இல்லாதவர்களை சரியான புரிதலுக்குள்ளாக மீண்டும் கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம். காரணம் என்ன? அவர்களுக்கு பைபிளே படிக்க தெரியாது. அப்ப யார் வந்து பைபிள்ல இது இருக்குன்னு சொல்லி சொன்னாலும் நம்பிடுவாங்க. அப்ப நம்ம சுவிசேஷத்தை கல்வி அறிவில்லாதவர்களுக்கு பைபிள்ல உள்ள கதை மூலமாக நாம சொல்லும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் என்ன கதைகளை உபயோகப்படுத்துவேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு அந்த கெட்டகுமாரன் அல்லது நோவா அல்லது ஐஸ்வர்யவான், லாசர், இந்த மாதிரி என்ன நேரடியாக அங்க மனம் திரும்புதலை பத்தி அல்லது பரலோகம் நரகத்தை பத்தி விசுவாசத்தை பத்தி நேரடியாக நாம அங்க அந்த கதைகள் வந்து பேசுறோம் பாத்தீங்களா? அதனால அந்த மாதிரி கதைகளை நான் மேக்சிமம் அதை சூஸ் பண்ணுவேன். காரணம் என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே நாம ஒரு நபருக்கு சுவிசேஷம் சொல்லும் பொழுது அவரை தவறாக நாம வழி நடத்தி விடக் கூடாது. சரிங்களா? அது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். சரிங்களா? சரி. சோ உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்க அதாவது ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க ரொம்ப பெருசா எடுத்து நீங்க இந்த அசைன்மெண்ட்லாம் எழுதியிருக்கிறீங்க. ஒரு சிலருக்கு மட்டும், நான் பேர் சொல்ல மாட்டேன், ஒரு சிலருக்கு மட்டும் கொஞ்சம் ஒருவேளை புரியலையோ அப்படிங்கிற ஒரு 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 நினைப்பு எனக்கு இருக்கு. சரியாக நீங்க அசைன்மெண்ட் புரியலையோ அப்படின்னு சொல்லி இன்னொரு காரியத்தை நான் சொல்லிடுறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கதையை சொல்லி அந்த கதையிலிருந்து நாம அப்ளிகேஷன்னா அந்த கதையினுடைய கருத்தை சொல்ற பாத்தீங்களா? மனம் திரும்புவதாக இருக்கட்டும் அல்லது ஆண்டவர் மீது விசுவாசம் வைப்பதாக இருக்கட்டும், நம்ம கருத்து, ஒவ்வொரு கதையிலையும் கருத்துக்கள், பாடங்கள் இருக்கும் இல்லைங்களா? அந்த பாடங்களை சரியாக நாம எடுக்கணும். அது முக்கியம். உதாரணத்துக்கு என்ன சொல்றது, நான் சொல்றேன். ஒருத்தர் வந்து பிரசங்கம் பண்ணார் இங்க. நம்ம எனக்கு தெரிந்த ஒருத்தர் வந்து பிரசங்கம் பண்ணார். அவர் என்ன பிரசங்கம் பண்ணார் அப்படின்னா, நான் சொல்றேன், அவர் என்ன பிரசங்கம் பண்ணா, பைபிள்ல வந்து சாவு கடல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கரெக்ட் தானே? சாவு கடல், டெட் சீன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? சாவு கடல். அதே மாதிரி கலிலேயா கடல், அதுவும் நமக்கு சுவிசேஷத்துல இருக்கு. அப்படிதானே? சி ஆஃப் கேலிலி, டெட் சி, சி ஆஃப் கேலிலி. சரிங்களா? சரி. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு நாள் பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, பிரசங்கமே பண்றாரு எப்படின்னா, விசுவாசிகளாகிய நாம் எல்லாரும் சி ஆஃப் கேலிலி, கலிலேயா கடல் இருக்கணும், சாவு கடல் கூடாது அப்படிங்கிறார். சரிங்களா? புரிஞ்சு உங்களுக்கு? ஏன்னா கலிலேயா கடல்ல வந்து என்ன ஆகும்னா, அந்த தண்ணி வந்து எப்படி இருக்கும், அது உறையாம இருக்கும். ஆனா சாவு கடல்ல வந்து கிடையாது. ரெட்சியில வந்து தண்ணி வந்து உங்களுக்கு அதுல போய் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இது இருக்கு இல்லையா? அப்போ கலிலேயா கடல்ல உள்ள தண்ணி யூஸ் ஆகுது. ஆனா அந்த சாவு கடல்ல உள்ள தண்ணி பயன்படாத தண்ணி. அப்போ அவர் என்ன சொல்றாரு, விசுவாசிகள் சாவு கடல் மாதிரி இருக்கக்கூடாது, கலிலேயா கடல் மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டார். சில நேரங்கள்ல உங்களுக்கே தோணும், இதுல என்ன சார் தப்பு அப்படின்னு சொல்லி நீங்களே கேட்பீங்க. ஏன் தப்பு அப்படின்னா, இந்த காரியங்கள் பைபிள்ல நமக்கு அவங்க எழுதுறாங்க இல்லையா? வேத நம்ம பைபிளை எழுதியவர்கள் எழுதும் பொழுது இதெல்லாம் அவர்கள் வந்து எண்ணி எழுதல. அப்போ அவர்கள் எதை எண்ணி எழுதலையோ அங்கிருந்தெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, பாடத்தை எடுத்துக்க கூடாது. அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? எங்க இருந்து பாடத்தை எடுக்கணுமோ அங்கிருந்து தான் எடுக்கணும். பாடத்தை எடுக்கணுங்கிறதுக்காக நம்ம எங்க இருந்து வேணாலும் பாடங்களை நமக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்க கூடாது. சரிங்களா? இந்த விஷயம் புரிஞ்சுதா? நான் சொன்ன இந்த உதாரணம் புரிஞ்சுதா? அப்போ நாம பாடங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு கதையிலிருந்து எடுக்கும் பொழுது
சரியான ரீதியிலே பாடங்களை எடுக்கணும், சரியான கருத்துக்களை எடுக்கணும். அது மிகவும் முக்கியம். சரியான கருத்துக்களை கதையிலிருந்து நாம எடுக்க வேண்டும். சரிங்களா? இந்த மாதிரி நாம வந்து சாவு கடல் மாதிரி இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து உத்தேசித்த வேதத்தை எழுதியவர்களுடைய உத்தேசம் அது கிடையாது. அப்போ அதெல்லாம் நாம ஒதுக்கி விடுறோம். சரிங்களா? இந்த மாதிரி கதைகளை நாம பயன்படுத்தும் பொழுது சரியான பாடங்களை, சத்தியங்கள், அந்த பாடங்கள் எல்லாமே சத்தியங்களாக இருக்கணும். அதான் முக்கியம். நம்ம ஒரு கதையை தேர்ந்தெடுத்து நாம ஒரு நபருக்கு சொல்றோம் அப்படின்னா, நாம சொல்லக்கூடிய கருத்துக்கள் வேத சத்தியங்களாக இருக்கணும். வேத சத்தியங்களாக அதெல்லாமே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதை சொல்லாதீங்க. உங்களுக்கு சந்தேகம் இருக்கு, நீங்க ஒரு கதையில இருந்து ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குறீங்க, உங்களுக்கு சந்தேகமா இருக்கு உண்மையிலேயே வேத சத்தியமா இல்லையா அப்படின்னு சந்தேகமா இருக்குன்னா அந்த கருத்தையே சொல்ல வேண்டாம். அப்ப எந்த கருத்துல அவங்களுக்கு ஷுவரா தெரியுமோ இது வேத சத்தியம்தான், இந்த சத்தியம் வந்து வேதத்துல எங்கேயுமே முரண்பட்ட சத்தியம் அல்ல அப்படின்னு சொல்லி ஷுவரா உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் என்ன செய்யுங்க, அந்த சத்தியத்தை அந்த கதையின் மூலமாக சொல்லுங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னா மக்கள் ரீடிங் ஆயிடுவாங்க, தவறாக வழிநடத்தப்பட்டு விடுவார்கள். காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் எல்லாருமே கல்வியறிவு இல்லாதவர்கள். அவர்களுக்கு படிச்சு எது பைபிள் இருக்குன்னு சொல்லி அவங்களால போய் செக் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க சொல்றதா அவங்களுக்கு சத்தியம், அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதான் சத்தியம். ஆகினால ரொம்ப கவனமா சொல்லணும். படித்தவர்களா இருந்தா பிரச்சனை இல்லை, அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுல போய் பைபிள் எடுத்து இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணவர் சரியா பண்ணாரா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்குவாங்க. ஆனா படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, ஒண்ணுமே அவர்களால செய்ய முடியாது. அப்போ சொல்லிக் கொடுக்கும் பொழுது தெளிவாக சத்தியங்களை சொல்லிக் கொடுத்துருங்க. சரிங்களா? அது மிகவும் முக்கியம். ரொம்ப கவனமாக வேதாகம கதைகளை நாம கையாள வேண்டும். சரி, இப்போ உங்களுக்கு அடுத்த அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு உங்களுக்கு பிடித்த எந்த 3 கதைகளை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? சரிங்களா? அதாவது ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு பைபிள்ல இருந்து எந்த 3 கதைகளை, உங்களுக்கு பிடித்த கதைகளை நீங்க தேர்ந்தெடுப்பீர்கள்? அந்த 3 கதைகளுக்கும் ஒவ்வொரு காரணம். இந்த காரணத்தினால இந்த கதையை நான் என்ன செய்வேன், தேர்ந்தெடுக்கிறேன். சரிங்களா? போன டைம் நான் பார்த்தது வந்து அவிசுவாசிகளுக்கு, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு. இந்த டைம் வந்து விசுவாசிகளுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு. அதான் வித்தியாசம், ஒரே வித்தியாசம் தான். அது வந்து சுவிசேஷம், இது வந்து ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு ஆவிக்குள்ள வளர்வதற்கு எந்த 3 கதைகள். சரிங்களா? முழு கதையும் நீங்க எழுத வேண்டாம். சரிங்களா? சிலவங்க என்ன பண்றீங்க, அந்த கதையவே சுருக்கமா எழுதிடுறீங்க. அதை நீங்க எழுதினா தப்பு கிடையாது, ஆனா அதனுடைய அவசியம் கிடையாது. சரிங்களா? நீங்க உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்க என்ன கதைன்னு சொல்லி, உதாரணத்துக்கு நான் என்ன சொல்லுவேன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, தானியேல் 3ஆம் அதிகாரத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவினுடைய கதை அப்படின்னு சொல்லி தானியேல் 3 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த காரணத்திற்காக ஒரே லைன் போதும், ஒரு லைன் இல்லைன்னா 2 லைன், அது போதும். நீங்க ஃபுல்லா விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய நேரத்தை நீங்கள் சேமிப்பதற்காக. எல்லாத்தையும் நீங்க ஃபுல்லா எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? ஏன்னா நமக்கு நிறைய அசைன்மெண்ட் இருக்கு இல்லையா, அதனால நீங்க உங்களுடைய நேரம் உங்களுக்கு முக்கியம். இப்போ ஒரு விசுவாசி ஆவிக்குரிய ரீதியில வளருவதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு எந்த 3 கதைகளை வேதத்திலிருந்து நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள்? அந்த கதையினுடைய டைட்டில் மட்டும் எழுதி, ஒவ்வொரு கதைக்கும் என்ன காரணம், இந்த கதையிலிருந்து நான் வந்து இந்த சத்தியத்தை அவருக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு காரணமா கூட எழுதலாம். சரிங்களா? எந்த காரணமா கூட இருக்கலாம். நீங்க உங்களுக்கு எந்த காரணம் தெரியுமோ அதை எழுதுங்க.
சரிங்களா? ரொம்ப நீங்க என்ன செய்யுங்க, எழுதக்கூடியவர்கள், கையில பேனாவில் எழுதக்கூடியவர்கள் கொஞ்சம் தெளிவா எழுதுங்க. ஒரு சில ஹேண்ட் ரைட்டிங் இன்னைக்கு எனக்கு புரியல. சரிங்களா? நீங்க உங்களுக்கு எழுதுறது கஷ்டமா இருந்துச்சுன்னா ஆடியோ கூட அனுப்பிச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எழுதுறது கஷ்டமா இருந்ததுன்னா ஆடியோ இல்லையா, வாட்ஸ்அப்ல நம்ம ஆடியோ அது கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? நான் நீங்க கண்டிப்பா எழுதிதான் தரணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. சரிங்களா? ஆடியோ கூட பிரச்சனை கிடையாது. அதனால வீடியோ எது வேணாலும் பிரச்சனை இல்லை. நீங்க ஆடியோ போடலாம், குரூப்ல வீடியோ கூட போடலாம். சரிங்களா? மொத்தம் ஒரே இதா போட்டிருக்கேன், ஒரே ஆடியோல 3 வர மாதிரி, 3 கதையை பத்தி நீங்க சொல்ற மாதிரி. தனித்தனியா போட்டீங்கன்னா நிறைய ஆயிரும் இல்லையா? ஸோ அதனால நீங்க ஒரே ஆடியோல ஒரு 3 கதையை தேர்ந்தெடுத்து, இந்த கதை இந்த காரணத்தினால நான் தேர்ந்தெடுப்பேன். சரிங்களா? இந்த கதை இந்த காரணத்தினால. சரிங்களா? சரி, இப்போ இந்த அசைன்மெண்ட்டை நீங்க அடுத்த, அதாவது ஒரே ஒரு வேண்டுகோள், நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா கடைசி நாள்ல தான் எல்லா அசைன்மெண்ட்டையும் அனுப்புறீங்க. அந்த வெள்ளிக்கிழமை பாத்தீங்களா? எனக்கு அதை படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. வெள்ளிக்கிழமை நீங்க கொஞ்சம் வியாழக்கிழமைக்குள்ளாக அனுப்பிச்சிட்டீங்கன்னா எனக்கு வெள்ளிக்கிழமை நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு கிளாஸ்க்கு வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். சரிங்களா? புதிய ஏற்பாட்டுலயா பழைய ஏற்பாட்டுலயா எதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. புதிய ஏற்பாடா இருந்தாலும் சரி, பழைய ஏற்பாடா இருந்தாலும் சரி. சரிங்களா? புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, ஒரு விசுவாசி வளர்வதற்கு, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அல்லது வளர்ச்சிக்கு தேவையான 3 கதைகள். சரிங்களா? சரி, இப்போ கொஞ்ச நேரம் மட்டும், நான் சீக்கிரம் நீங்க உங்களை விட்டுருவேன். இன்னைக்கு கொஞ்ச நேரம் மட்டும் நம்ம முதல் பாடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நோட்ஸ்க்கு வந்துருங்க. முதல் பாடம். ஒரு சின்ன வேண்டுகோள். சொல்லுங்க. நான் ஆக்சுவலி டிஸ்கண்டினியூ ஆயிட்டு இருந்தேன். என்ன தலைப்பு கேட்டுவாங்க. ஓகே ஓகே, என்ன தலைப்பு? அசைன்மெண்டோட தலைப்புங்களா? ஆமா ஆமாங்க. ஓகே, நான் சொல்றேன். அதாவது போன வாரத்துல நீங்க எழுதியிருந்தீங்க இல்லையா, அதாவது 3 கதைகளை அவிசுவாசிகளுக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு 3 கதை நான் கேட்டிருந்தேன் இல்லையா? அதே மாதிரி இந்த வாரம் விசுவாசிகளுக்கு அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எந்த 3 கதைகளை நீங்க தேர்ந்தெடுப்பீர்கள்? அதே மாதிரி காரணம் ஒவ்வொரு காரணம் ஒரு காரணம் போதும், ஒரு கதைக்கு ஒரு காரணம் போதும். அதாவது ஒரு கதைக்கு ஒரு காரணம். ஒன் வேர்ட் क्वेश्चन மாதிரி ஆன்சர் பண்ணனும். விசுவாசியுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையான ஏதாவது 3 கதைகள் உங்களுக்கு பிடித்த 3 கதைகள், அதுக்கு உண்டான காரணம். காரணம் ஒவ்வொரு நிறைய எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? சரி சரி, இப்பொழுது ஓகே நன்றி. சரி, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நம்முடைய முதல் பாடம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு 5 minutes மட்டும் அங்க வாங்க. முதல் பாடம் அதுல 7வது பாயிண்ட் பாருங்க. ஒரு முக்கிய எச்சரிக்கைன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும் பாருங்க, அதை கொஞ்சம் பாருங்க. ஒரு முக்கிய எச்சரிக்கை, அதை கொஞ்சம் கவனிங்க. எல்லாம் எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். அங்க கொஞ்சம் நான் வாசிக்கிறேன், அதை கொஞ்சம் கவனிங்க. அந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப முக்கியமான லைன். வெறுமனே பேசுவது அல்லது ஆடியோ அல்லது சிடி பயன்படுத்துவது மட்டும் வாய்மொழி முறை அல்ல. இந்த லைன் ரொம்ப முக்கியமான லைன், நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. வெறுமனே பேசுவது அல்லது ஆடியோ இல்லைன்னா சிடி பயன்படுத்துவது மட்டும் வாய்மொழி முறை அல்ல. ஏன் இந்த லைன் முக்கியமானது அப்படின்னா, நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். இன்று நிறைய ஆடியோ பைபிள்லாம் வந்துருச்சு இல்லைங்களா? ஆடியோ பைபிள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆடியோ பைபிள் அப்படி வச்சு நம்ம கேட்டுக்கலாம். சரி, நிறைய மிஷனரிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இன்னைக்கு தவறான தவறான புரிதலோடு இருக்கிறாங்க.
அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு பைபிள் படிக்க முடியாது. காரணம் என்னன்னா, பைபிள் படிக்க தெரியாது. அதற்கு மாற்று வழி இந்த ஆடியோ பைபிள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது தவறான புரிதல். பைபிளுக்கு மாற்று வழி ஆடியோ பைபிள் கிடையாது. அதாவது ஆடியோ பைபிள்னால எந்த பயனுமே இல்லைன்னு சொல்லி நான் சொல்லல. என்ன நீங்க தவறா புரிஞ்சுக்காதீங்க. ஆடியோ பைபிள்னால யூஸ் இருக்கு. ஆனால் நம்ம எழுதப்பட்ட வேதாகமத்தினுடைய மாற்று ஆடியோ பைபிள் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு இந்த ஆடியோ பைபிள்ல இருக்கக்கூடிய ஸ்டைல் இருக்கு பாத்தீங்களா, அது அவர்களுக்கு புரியாது. ஏதோ ஒரு சில காரியங்கள் புரியுமே ஒழிய முழுமையாக அவர்களுக்கு புரியாது. சரிங்களா? ஆகினால அந்த சென்டென்ஸ் ரொம்ப முக்கியம். வெறுமனே பேசுவது அல்லது ஆடியோ பயன்படுத்துவது என்பது வாய்மொழி முறை அல்ல. அப்படின்னா வாய்மொழி முறை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு செய்தியை அல்லது சத்தியத்தை கேட்பவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக ஒரு கதை வடிவத்திலே நாம சொல்ல வேண்டும். அதுக்கு பேர் தான் வாய்மொழி முறை. சரிங்களா? சும்மா ஏதோ ரெக்கார்ட் பண்ணி போட்டு விட்டுட்டு அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது. அது தவறான புரிதல். இன்று அநேக மிஷனரிகள் இதை தவறாக புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? சோ அதனால அது தவறான ஒரு புரிதல். அடுத்து செகண்ட் லைன் பாருங்களேன். அதுல எழுத்து முறை எழுத்து முறை சிந்தனையுடன் பேசப்பட்டால் அது இன்னும் எழுத்து முறைதான். நல்ல கவனிங்க, இந்த சென்டென்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவது பைபிள்ல என்ன எழுதி இருக்குதோ அதை நாம பேசும் பொழுது அதுவும் என்னது? எழுத்து முறைதான். ஒண்ணுதான். இது வாய்மொழி முறை கிடையாது. அப்படின்னு அர்த்தம். ஆங்கிலத்துல சொல்லணும்னா நாட் ஒராலிட்டி. இது ஒராலிட்டி கிடையாது. இது வாய்மொழி முறை கிடையாது. அது வாய்மொழி முறை ஆயிராது. அதுவும் எழுத்து முறைதான். சரிங்களா? சோ ஆகையினாலதான் இன்று வேத சத்தியங்களை கேட்பவர்களுக்கு புரிகிற கதை வழியிலே சொல்வது மிகவும் முக்கியம். சும்மா ஆடியோ பைபிளை யூஸ் பண்ணா கல்வி அறிவில்லாத மக்களுக்கு பெரிய பிரயோஜனம் கிடையாது. அதை சரியாக நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அடுத்து எட்டாவது பாயிண்ட் பாருங்க. எட்டாவது பாயிண்ட், இந்த சவாலை உணர்ந்த உலகளாவிய சுவிசேஷ தலைவர்கள் 2004 ஆண்டுல என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு பேர் லுசானே ஃபாரம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு அமைப்பு. அந்த அமைப்பின் மூலமாக என்ன பண்றாங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யறாங்க. என்ன பிரச்சனைக்கு? இந்த கல்வி அறிவில்லாத மக்களுக்கு நாம என்ன செய்யலாம், எப்படி எளிதாக சுவிசேஷத்தை, ஆண்டவருடைய சத்தியத்தை கொண்டு சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு முடிவுக்கு வராங்க பாத்தீங்களா. அதை யார் பண்ணா அப்படின்னா, இந்த லுசானே ஃபாரம் அவங்கதான் பண்ணாங்க. அவங்கதான் இந்த புத்தகத்தை எழுதுனதே. சரிங்களா? இந்த அமைப்பு தான் நம்ம இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த புக்கை உருவாக்குனதே இவங்கதான் 2004 ஆண்டு. சரி, அடுத்து என்ன நோக்கம்? என்ன நோக்கம் அப்படின்னா, இதன் நோக்கம் போட்டிருப்பாங்க, எல்லா கோத்திரம், மொழி, மக்கள், தேசத்திற்கும் தேவனுடைய வார்த்தை சென்றடைய வேண்டும். ஏன்னா இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை யாரை போய் சென்றடையுது அப்படின்னா, எல்லாரையும் சென்றடைவது கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை இன்று எல்லா இடங்களுக்கும் சென்றடையணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பைபிளை எல்லா லாங்குவேஜ்லயும் பிரிண்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கு பேரு தேவனுடைய வார்த்தை எல்லா மக்களையும் சென்றடைதல் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது கிடையாது. ஒரு மனிதனுக்கு அவருடைய லாங்குவேஜ்ல பைபிள் போயிடுச்சுன்னா
அவருக்கு தேவனுடைய வார்த்தை சென்றடைந்து விட்டது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தவறான புரிதல் இதுதான். ஒரு மனிதனுக்கு அவருடைய லாங்குவேஜ்ல பைபிளை கொடுத்துட்டா அவருக்கு தேவனுடைய வார்த்தை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு மனிதனுக்கு அவருடைய லாங்குவேஜ்ல பைபிளை கொடுத்தாச்சுன்னா அவருக்கு தேவனுடைய வார்த்தை போயிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு மனிதனுக்கு அவருடைய லாங்குவேஜ்ல பைபிள் இருந்தாலுமே அவருக்கு அது புரியுமா புரியலையா தான் கேள்வி. அதை வச்சு என்ன செய்ய போறாரு அவர்? ஒரு புது லாங்குவேஜ்ல ஒரு பைபிளை நாம மொழிபெயர்த்து அவர்கிட்ட கொடுத்துட்டோம், என்ன பிரயோஜனம் எடுத்து? அதான் அவருக்கு புரியாது. சரிங்களா? சோ ஆகையினால இவங்க என்ன செய்யறாங்க, இந்த குரூப் பைபிளை பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுனால அது தீர்வாக மாறப்போவது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை விட மிகச்சிறந்த ஒரு தீர்வை நாம் என்ன செய்யணும், கொடுக்கணும். அதுதான் இந்த வாய்மொழி முறையை பயன்படுத்துதல். வேதத்தில் உள்ள கதைகள் மூலமாக ஒரு மனிதனுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு போகுது. சரிங்களா? அதுதான் வாய்மொழி முறை. அடுத்து பாருங்களேன், இரண்டாவது அதுல பாருங்க, வாய்மொழி தொடர்பின் பிரச்சனையை நிவர்த்தி செய்தல். அடுத்து புதிய சபை ஸ்தாபிப்பு இயக்கங்களுக்கு வழிவகுத்தல். அடுத்து வாய்மொழி முறையில் தலைவர்களை உருவாக்குதல். எல்லாமே இந்த வாய்மொழி முறையை பயன்படுத்தி இவங்க செய்யறாங்க. எல்லாமே ஒரு சபையை ஸ்தாபிப்பது வாய்மொழி முறையை, அதாவது பைபிள் உள்ள கதைகளை யூஸ் பண்ணி, அப்புறம் அந்த சபையில உள்ள தலைவர்களை ட்ரெயின் பண்றதுக்கும் என்ன பண்றாங்க, பைபிள் உள்ள கதைகளை தான் அவங்க யூஸ் பண்ணி அவங்க ட்ரெயின் பண்றாங்க. இந்த எல்லா முடிவுகளையும் இந்த கான்ஃபரன்ஸ்ல அவர்கள் தீர்மானமாக எடுத்து இன்று உலகம் முழுவதுமாக இந்த வாய்மொழி முறையானது மிக சிறப்பான ஒரு முறையாக கல்வி அறிவு இல்லாத மக்களிடையே இது இன்றைக்கு இருக்கிறது. சரிங்களா? ஒரு காலத்துல என்ன மக்கள் மிஷனரிகள் என்ன நினைச்சாங்க, எல்லா லாங்குவேஜ்லயும் நாம என்ன செய்யணும், பைபிளை பிரிண்ட் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டா ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. ஆனால் அது உண்மை அல்ல. பைபிளை ஒரு நபருக்கு கொடுத்தால் மட்டும் அவருக்கு சுவிசேஷம் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டை மட்டும் யோசிங்களேன். இந்தியாவில முதலாக மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமம் தமிழ் வேதாகமம். சரிதானே? ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழ் பைபிள் புரியாம எவ்வளவு இருக்காங்க தெரியுமா? ஒரு கிராமத்துல போய் இந்த பைபிளை கொடுத்து படிக்க சொல்லுங்க, படிச்சா புரியாது. நிறைய பேருக்கு படிக்க தெரியாது, அது வேற செகண்ட். அப்படியே படிச்சாலுமே நிறைய பேருக்கு சரியாக புரியாது. காரணம் என்ன? நம்முடைய தமிழ்நாட்டுல நிறைய பேர் வாய்மொழி முறையில வேதாகமம் போதிக்கப்பட்டால்தான் அவங்களுக்கு புரியும். எழுத்து முறையில பிரிண்ட் பண்ணி கொண்டு போய் கொடுத்தா அல்லது பிரசங்கம் பண்ணா அங்க வேலைக்கு ஆகிறது இல்லை. சோ அதனால வாய்மொழி முறை என்பது மிகவும் அவசியமான ஒரு முறையாக இன்று இருக்கிறது. சரிங்களா? சரி, இப்பொழுது நான் முடிக்கிறேன். நம்முடைய முதல் பாடம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் நீங்க வரும் பொழுது இரண்டாவது பாடம் ஏற்கனவே அனுப்பிச்சிட்டேன். சரிங்களா? அது மட்டும் இல்ல, இன்னொரு காரியத்தை நீங்க ஞாபகம், இந்த முதல் பாடத்துல கீழே பார்த்துட்டீங்கன்னா நீங்க கொஸ்டின் ஆன்சர் இருக்கும், அதை கொஞ்சம் வாசிச்சு பார்த்துக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். நீங்க ஒரு தடவை வாசிச்சீங்கன்னா ஏற்கனவே நம்ம என்னெல்லாம் படிச்சோமோ அதெல்லாம் உங்களுக்கு மறுமுறை உங்களுடைய ஞாபகத்திற்கு வரும். அப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அடுத்த வாரம் வர்றதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே நீங்க ஒரு தடவை ரீட் பண்ணிருங்க. சரிங்களா? மனப்பாடம் எதுவுமே பண்ண வேண்டாம், எதையுமே மனப்பாடம் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஒரு தடவை புரிந்து ரீட் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. அடுத்து என்ன பண்ணுங்கன்னா, நான் சொன்ன அந்த அசைன்மெண்ட்டை நீங்க சும்மா சிம்பிளா நீங்க நான் சொன்ன மாதிரி நீங்க எழுதி குரூப்ல நீங்க போட்டுருங்க. அடுத்து இரண்டாவது பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு தயாராக நீங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வாங்க. ரொம்ப நன்றி, இந்த வாய்ப்புக்காக நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு சொல்லுங்க. தேங்க்யூ பாஸ்டர்.
கேள்வி கேளுங்க. யாராவது கேள்வி இருந்தா சுலபமா கேளுங்க. பைபிள் நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுக்கிறது வந்து படிச்சவங்களுக்கு என்ன பிரயோஜனம் தானே இருக்குது? கல்வி அறிவு உள்ளவங்களுக்கு. ஆமா 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 கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா கல்வி அறிவு உள்ளவங்க இருக்கு. ஆனா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா 2% வந்து கல்வி அறிவு இல்லாதவர்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பைபிள் பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுனால நமக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது தவறு. பைபிள் ரொம்ப முக்கியம், சரிங்களா? பைபிள் பிரிண்ட் பண்றது ரொம்ப முக்கியம். ஆனால் பைபிள் பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுனால பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறது தவறு. நிறைய மிஷனரிகள் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சரி கேள்விகள் இருக்கா? ஒரு பங்கு நபருக்காவது புரிஞ்சுமாதில்ல சார், அதை சொல்ல வரவில்லை. இப்ப 1/3 நபர்கள் வந்து புரிந்து கொள்ள சக்தி உள்ளவங்க, அப்ப அவங்களுக்கு அது புரியல சார். மறுபடியும் சொல்லுங்க, எனக்கு கேட்கல. இன்னொரு டைம் சொல்லுங்க. 1/3 மக்கள் வந்து படிச்சா புரிந்து கொள்ள சக்தி உள்ளவங்க, அவங்களுக்கு அந்த அறிவு இருக்குது. அப்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல் தானே சார்? ஆமா 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 யூஸ்ஃபுல், கண்டிப்பா யூஸ்ஃபுல், கண்டிப்பா கண்டிப்பா பைபிள் கண்டிப்பா யூஸ்ஃபுல். நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு லாங்குவேஜ் குரூப்புக்கு பைபிள் இருந்துட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ், அந்த மக்களுக்கு வந்து சுவிசேஷம் போயிருச்சு அப்படின்னு நினைக்கிறது தவறு. ஏன்னா பைபிள் இருந்தாலுமே 2 பகுதி மக்களுக்கு 2 பகுதி மக்களுக்கு வந்து பைபிள் கொடுத்தாலும் கூட அவர்களுக்கு அதனால ஆமா. நான் கூட எங்க பக்கத்துல அவங்க 6 months கழிச்சு புரியவே இல்லை ஒன்னு என்னோட தந்துட்டாங்க திரும்ப. ஓகே ஓகே. வேற எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட். இப்போ சர்ச்சுக்கு வந்து படிக்காதவங்க வராங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, இயேசுப்பா எல்லாமே தெரிஞ்சவங்க, ஒரு 20 வருஷம் 10 வருஷம் வராங்க. ஸோ அவங்கள இப்போ பைபிள் நம்ம படிக்க வைக்கணும்னா இப்போ ஆடியோ அந்த இது படிக்க அதை கேளுங்க அப்படின்னு சொல்றோம். பட் அதை எப்படி அவங்களுக்கு படிக்க சொல்ல வைக்கிறது சார்? இல்லை அவங்கள எப்படி அதை வழி நடத்துறது? இன்னொரு டைம் சொல்லிருங்களேன், எனக்கு சரியா புரியல. இப்போ சர்ச்சுக்கு வந்து ஒரே வழி ஆடியோ பைபிள் படிங்க அப்படின்னு சொல்றதுதான் ஒரே வழி. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நம்ம கதையா சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கலாம். வேற நீங்க ஆடியோ கேட்க கூடாதுன்றதுல சொன்னீங்க இல்லையா, நம்ம வேற எப்படி சொல்லி அவங்களை பைபிள் படிக்க வைக்கிறதுன்னு கேக்குறாங்க. அதான் கேள்வி, உங்க கேள்வி அதானா? ஆமாங்க சார். ஓகே ஓகே ஓகே. அதாவது ஆடியோ பைபிள் தவறு அப்படின்னு சொல்லல. ஆனால் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு ஆடியோ பைபிள் கொடுத்துட்டோம்னா அவருக்கு பைபிள் புரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் தவறு. ஆடியோ பைபிள்னால ஒரு உதவி இருக்கு கண்டிப்பா. ஆனால் அந்த ஆடியோ பைபிளை கேட்டு முழு வேதாகமத்தையும் ஒரு கல்வி அறிவு இல்லாத நபரால புரிந்து கொள்ள முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அந்த பைபிள் ஆடியோ பைபிள் ஆடியோவாக வந்தாலுமே அது என்னது, எழுத்து முறையில உள்ளத ஆடியோவா நம்ம போடுறோம், சரிதானே? ஸ்டைல் வந்து ரைட்டிங் ஸ்டைல். அந்த அந்த ரைட்டிங் ஸ்டைல்ல உள்ளதை நம்ம ஆடியோவை மாத்தி போடுறதுனால கல்வி அறிவு இல்லாதவர்களால எப்படி கதை சொன்னா புரியுமோ அத மாதிரி புரியாது. அதை நான் சொல்ல வரேன். புரிஞ்சுதுங்களா? கேள்வி கேட்டவங்க புரிஞ்சுதுங்களா? ரைட் ரைட். சரி சரி. இன்னும் யாருக்காவது கேள்வி இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா குரூப்ல ஆடியோவில நீங்க என்ன செய்யலாம், கேள்வியா கேட்டுருங்க. நான் என்ன செய்வேன்னா உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாமே அடுத்த வகுப்புல ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டு அப்புறம் கிளாஸ் ஆரம்பிப்பேன். உங்களுக்கு யாருக்கு எந்த கேள்வி இருந்தாலுமே நீங்க ஆடியோவில் என்ன பண்ணலாம், குரூப் நம்ம கிளாஸ் நோட்ஸ் குரூப் இருக்கு இல்லையா, அதுல ஆடியோவிலேயே உங்களுடைய கேள்விகளை என்ன கேள்வியாக இருந்தாலும் நம்ம நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணோம், சரிங்களா? அதுல ஏதாவது கேள்வி இருந்தா கூட நீங்க ஆடியோவா நீங்க அந்த கேள்வியை குரூப்ல போட்டீங்கன்னா அடுத்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் இந்த கேள்விகளுக்கு ஆன்சரை சொல்லிட்டு அப்புறம் நானும் வகுப்புகளுக்குள்ளாக சரிங்களா? தேங்க்யூ சார். ஓகே 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 ஓகே. நம்ம தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஒரு முறை கூட சிஸ்டர் ஸ்டெல்லா, ஜான் அசோக், கனகலிங்கம், அமராவதி, சரிங்களா? see you on Monday. ஓகேங்களா? எல்லாம் ஆயத்தமா வாங்க, நம்ம அங்க மீட் பண்ணலாம்.
ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். சரிங்களா? ஓகே. குரூப்ல இருக்கிறவங்களுக்கு, இந்த கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு நாங்க என்ன செய்றோம், போட்டோ எடுத்து உங்களுக்கு நாங்க அப்லோட் பண்றோம். நீங்க பார்த்து சந்தோஷப்படலாம். சரிங்களா? நம்மோடு கூட இவ்வளவு நாள் படிச்ச நல்ல ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவங்களை வந்து நீங்க வாழ்த்தலாம். ஓகேவா? தேங்க் யூ சோ மச். நம்ம மறுபடியும் பேசலாம். மண்டே நம்ம ஒருவேளை கிளாஸ் ஏதாச்சும் இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்றேன். சரிங்களா? ஓகே. ஜெபம் பண்ணலாம். நேசிக்கிற பிதாவே, இந்த வேலைக்காக நடிச்செலுத்துகின்றோம். கர்த்தாவே, இந்த வகுப்பை எங்களுக்கு நீர் பிரயோஜனமாக மாற்றி தந்தீர். உமக்கு நாங்கள் நடிச்செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜெபங்களை கேட்டதுக்காக நாங்கள் நடிச்செலுத்துகின்றோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே. Thank you all. Thank you all. Okay. Thank you. Praise the Lord. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.